එලිදරව් පොතේ අපි දැන් 26 වෙනි පාඩමටයි පිවිසිලා ඉන්නේ. வெளிப்படுத்தல் 26ஆம் பாகத்திற்கு படிப்பினைக்கு நாம் வந்திருக்கிறோம். හැබැයි අපි එලිදරව් පොතේ අපි දැන් පිවිසෙන්නේ 13 වෙනි පරිච්ඡේදයටයි. ஆயினும் இப்பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். ඉතින් ඔබ මේ වීඩියෝවෙන් නරඹන අය කවුරු හරි 25 බලලා නැත්තම් මේක දැන් වහම නවත්තලා අරක බලලා ඉන්න නැත්තම් මේක මොනවත් තේරෙන්නේ නැහැ. நீங்கள் இந்த ஒளிபரப்பின் மூலமாக இதை பார்க்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் 25ஆம் பாகத்தை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். பார்த்திராவிட்டால் அதை பார்த்த பின்பு இதை நீங்கள் பார்க்கவும். දැන් 25 වෙනි කොටසේ මම 12 වෙනි පරිච්ඡේදය ඉගෙනුවා. 25ஆம் பாகத்திலே 12ஆம் அதிகாரத்தை குறித்து நான் கற்றுக் கொடுத்தேன். කොහොමද සාතන් මේ පොළොවට බැස ඇවිල්ලා எப்படி பிசாசு அல்லது சாத்தான் இந்த பூமிக்கு வந்து කොහොමද අවුරුදු 3මාරක් මේ පාලනය කරගෙන හිටියේ කියන එක මං කියලා දුන්නා. எப்படி இந்த 3.5 ஆண்டுகள் அவனுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லிக் கொடுத்தேன். මොකද දැන් සභාව ඔසවා ගන්නු ලබනවානේ. ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அல்லவா? සභාව ඔසවා ගන්නු ලබනවත් එක්කම සාතන් පොළවට පය වද්දනවා. சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அதே நேரத்திலே சாத்தான் பூமியிலே கால் வைக்க போகின்றான். ඔහුගේ අවුරුදු 7ක පාලනයක් ඔහු පටන් ගන්නවා. அவன் தன்னுடைய 7 வருட ஆட்சியை அவன் ஆரம்பிப்பான் அதிலிருந்து. මං කලින් කියලා දීලා තියෙනවා. அதுக்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். දානියෙල් 9 අපි தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே යුදෙව්වන් වෙනුවෙන් තියෙන අවුරුදු 7ක් ගැන අනාගත වාක්‍යයක් තියෙනවා කියලා. அங்கே யூதர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட 7 வருட தீர்க்கதரிசனமான அந்த வருடங்களை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். යුදෙව්වන් වෙනුවෙන් තියෙන අවුරුදු 7 තුලමයි අන්තික්‍රිස්තුස්ගේ එනම් යක්ෂයාගේ පාලනයත් තියෙන්න යන්නේ. யூதர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே தான் அதாவது சாத்தானுடைய அல்லது அந்திகிறிஸ்துனுடைய அந்த ஆட்சியும் நடைபெற போகின்றது. වෙනස මේකයි. வித்தியாசம் இதுதான். දැන් අවුරුදු 7 දෙකට කඩනවා. அந்த 7 வருடத்தை இரண்டாக உடைக்கப்படுகிறது. පළවෙනි 3මාර සහ දෙවෙනි 3මාර අතර ලොකු වෙනසක් තියෙනවා. முதற்கட்டமாகிய 3.5 ஆண்டுகள் இரண்டாம் கட்டமாகிய 3.5 ஆண்டுகளுக்கு இடையிலே பெரிதான ஒரு வித்தியாசம் இருக்கிறது. දැන් ඔය අවුරුදු 7 පටන් ගන්නේ සභාව ඔසවා ගන්නු ලබනකොට හොඳේ. அந்த முதல் 3.5 ஆண்டுகள் ஆரம்பிப்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான். එතකොට මෝසෙස් සහ එලියා පොළොවට එනවා. அப்பொழுது மோசேயும் எலியாவும் பூமிக்கு வருவார்கள். ඔවුන් ඉස්රායල් වරුන්ව පාලනය කරනවා. அவர்கள் இஸ்ரவேலரை ஆட்சி செய்வார்கள். සාතන් පොළොවට වැටිලා சாத்தான் பூமியிலே விழுந்து ඉස්රායල් නොවන අනිත් සේරම රජවරුන්ව පාලනය කරනවා. இஸ்ரவேலர் அல்லாத அந்நிய எல்லா ஜாதிகளையும் ராஜாக்களையும் அவர்கள் தேசங்களையும் ஆட்சி செய்வார்கள். එතකොට මේ යක්ෂයාගේ පාලනය නැත්නම් අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය சாத்தானுடைய ஆட்சி அல்லது அந்திகிறிஸ்துனுடைய இந்த ஆட்சி යුදෙව්වන්ට බලපාන්න නැහැ. யூதர்களை அது பாதிக்காது. බලපාන්නේ නැහැ. මොකද බලපාන්න දෙවියන් වහන්සේ දෙන්නේ නැහැ. அது பாதிக்காது. ஏனென்றால் அதை பாதிப்பதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. මොකද එලියා සහ මෝසෙස් යන දෙන්නගේ නායකත්වයෙන් තමයි යුදෙව්වන් පාලනය වෙන්නේ. ஏனென்றால் மோசே எலியா என்பவர்களுடைய அந்த ஆளுகையின் கீழாகவே யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர் ஆட்சி செய்யப்படுவார்கள். එතකොට යක්ෂයාටත් මේ යුදෙව්වන්ව විනාශ කරන්න ඕනේ. ஆகவே பிசாசிற்கும் இந்த யூதர்களை அழிக்க வேண்டும். අනිත් මිනිසුන්ටත් යුදෙව්වන්ව විනාශ කරන්න ඕනේ. ஏனைய மக்களுக்கும் விருப்பம் யூதர்களை அழித்து போட வேண்டும். හැබැයි විනාශ කරන්න බෑ. ஆனால் அவர்களை அழிக்க முடியாது. දැන්ම විනාශ කරන්න බෑ. இப்பொழுதே அழிக்க முடியாது அவர்களை. මෝසෙස් එලියා දෙන්න ඉඳද්දි විනාශ කරන්න පුළුවන්ද? மோசே எலியா இருக்கும் பொழுது எப்படி அவர்களை அழிக்க முடியும்? මොකද එලියා අහසෙන් ගින්දර වට්ටයි. ஏனென்றால் எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார். නැත්තම් වර්ෂාව නවත්තයි. அல்லது மழையை நிறுத்துவார். මෝසෙස් වතුර ලේ කරයි. மோசே தண்ணீரை இரத்தமாக மாற்றுவார். නැත්තම් වසංගත ගෙනෙයි. அல்லது வாதைகளை உண்டு பண்ணுவார். ඒ නිසා අර පළවෙනි අවුරුදු 3මාර මොකෙකුටවත් බෑ ඉස්රායල් වරුන්ව අල්ලන්න.
ஆகவே முதல் 3.5 ஆண்டு காலத்திற்குள்ள இஸ்ரவேலரை எந்த விதத்திலும் யாராலும் ஒன்று செய்ய முடியாது. හැබැයි අපි බැලුවා 11 වෙනි පරිච්ඡේදයේ ஆயினும் நாங்கள் 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். ඒ අවුරුදු 3මාර ඉවර වෙනකොට அந்த 3.5 ஆண்டுகள் முடிகிற பொழுது යක්ෂයා සමත් වෙනවා මෝසෙස්වයි එලියාවයි ඝාතනය කරන්න. சாத்தானால் முடியும் அப்பொழுது மோசேயையும் எலியாவும் கொலை செய்வதற்கு ඒගොල්ලන්ගේ දේහ ජෙරුසලේමේ දවස් 3ක් එහෙමම පාරේ තියෙයි කියලා අපි බැලුවා. அங்கே நாங்கள் பார்த்தோம். அங்கே மோசே எலியாவினுடைய சரீரங்கள் சடலங்களாக 3 நாள் வரையிலே எருசலேமிலே கிடக்கும் என்று. එතකොට ලෝකේ ඉන්න අනිත් මිනිස්සු සේරම සන්තෝෂ වෙලා அப்பொழுது உலகத்தில் இருக்கிற ஏனைய ஜாதிகள் மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு එකිනෙකාට තෑගි භෝග පවව මාරු කර ගන්නවා කියලා අපි 11 වෙනි පරිච්ඡේදයේ බැලුවා. ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பி கொள்வார்கள் என்று 11ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். එතකොට යුදෙව්ව දැන් බය වෙනවා. அப்பொழுது யூதர்கள் பயத்தினாலே ஆட்கொள்ளப்படுவார்கள். මොකද ඒගොල්ලන්ගේ නායකයන් දෙන්නව ඝාතනය කරා. காரணம் அவர்களுடைய 2 தலைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள். අයියෝ දැන් මොනවද වෙන්නේ යන්නේ? இப்பொழுது என்ன நடக்க போகிறது? එතකොට අර අන්තික්‍රිස්තුස් නැත්තම් සාතාන් මොනවද දන්නවද කරන්න යන්නේ? அப்பொழுது இந்த அந்திகிறிஸ்து அல்லது சாத்தான் என்ன செய்ய போகிறான்? ජෙරුසලම් දේව මාලිගාව තුලටම රින්ගන්න යනවා. அப்பொழுது அவன் எருசலேம் தேவாலயத்திற்குள்ளேயே பிரவேசிக்க பார்ப்பான். අති සුද්ධ ස්ථානයටම රින්ගනවා. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவன் பிரவேசிப்பான். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? දැන් එතන තිබුණ කිවිසුම් පෙට්ටිය නෑ. ஏனென்றால் அங்கே இருந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை. ඒක මෝසෙස් අරගෙන ගියා. அதை மோசே எடுத்துக்கொண்டு போய் விட்டான். ඇයි 11:19 අපි දැක්කේ? ஏனென்றால் 11:19 நாம் பார்த்தோம். ස්වර්ගයේ දේව මාලිගාව විවෘත වුණේය. பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. එයි තුල ගිවිසුම් පෙට්ටිය තිබුණේය. அங்கே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று ඒතකොට பார்த்தோம். දැන් අති සුද්ධ ස්ථානයේ ගිවිසුම් පෙට්ටිය නැති නිසා සාතාන් එතනට රින්ගලා ඉඳගෙන කියනවා මම තමයි ওই දෙවියන් වහන්සේ මට নমස්කාර කරපන් කියලා. ஆகவே மகாபரிசுத்த தலத்திலே அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லாததினாலே சாத்தான் அல்லது அந்திகிறிஸ்து அங்கே பிரவேசித்து அவன் சொல்லுவான், இப்பொழுது நான் தான் தேவன், என்னை வணங்குங்கள் என்பதாக அவன் சொல்லுவான். සාතාන් අරීද? சாத்தான் சரியா? නෑ සාතාන් අරීද මිනිස්සුන්ව නිකන් ඉන්න අරීද යුදෙව්වන්ව? சாத்தான் யூதர்களை சும்மா இருக்க விட்டு விடுவானோ? මට වැඳපන් என்னை வணங்குங்கள், නැත්තම් මම මරනවා. இல்லாவிட்டால் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்லுவான். යුදෙව්ව වඳීද යක්ෂයාව? யூதர்கள் சாத்தானை வணங்குவார்களா? නෑ. இல்லை. ඒක තමයි 12 වෙනි පරිච්ඡේදයේ අපි දැක්කේ. ஆகவேதான் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். ඊශ්‍රායෙල් වරුන්ව මරන්න සාතාන් කටයුතු කරන බවට. அங்கே யூதர்களை அல்லது இஸ்ரவேலரை அழிப்பதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறான் என்பதை பார்த்தோம். සමත් වෙනවද? அவனால் அதை செய்ய முடிந்ததா? බෑ. இல்லை. ඇයි ඒ? ஏன்? ලොකු විශාල ගුවන් යානා දෙවියන් වහන්සේ සපයලා மிக பிரமாண்டமான பாரிய விமானங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்து ඊශ්‍රායෙල් වරුන්ව කාන්තාරයේ යම් ස්ථානයකට ගෙනියලා දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරන්න යනවා. வனாந்தரத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு போய் அவர்களை தேவன் பாதுகாப்பார். අන්තික්‍රිස්තුස්ගේ ගුවන් යානා යනවා මේ ගුවන් යානා පන්නගෙන. இந்த விமானங்களை பின்தொடர்ந்து அந்திகிறிஸ்துவினுடைய விமானங்கள் செல்லும். අපි පසුගිය 25 වෙනි කොටසේ බැලුවා 25ஆம் பாகத்திலே கடந்த முறை நாம் பார்த்தோம். කොහොමද ඒ කාන්තාරේ වැල්ලට ඒ සියලුම ගුවන් යානා යට වෙලා විනාශ වෙන්නේ. ඊශ්‍රායෙල් වරුන්ගේ ගුවන් යානා විතරක් කැඩෙන්නේ නැතුව යන්නේ කියලා. அந்த வனாந்திரத்திலே இருக்கிற மணல் துகள்களினாலே அந்த அந்திகிறிஸ்துவினுடைய ராணுவத்தினுடைய விமானங்கள் தாக்கப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு அழிந்து போகிறதை குறித்து நாம் பார்த்தோம். මතකද මම ඔයගලන්ට කියලා දුන්නා 1967 ජූනි 5 ඉඳලා 11 වෙනකන් වෙච්ච කතන්දරේ. 1968 ஜூன் மாதத்திலே 67ஆம் ஆண்டிலே ஜூன் மாதத்திலே அங்கே யூதர்களுக்கு செய்யப்பட்ட காரியங்களை குறித்து நான் சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கிறது. අර දින 6 යුද්ධේ 6 நாள் யுத்தத்தில் அந்த 6 நாட்கள் யுத்தத்திலே ඒ ඊශ්‍රායෙල් වරුන්ගේ කිසිම ගුවන් යානයක්වත් කැඩෙන්නේ නැතුව ඒ කාන්තාරේ ඒගොල්ලෝ ගමන් කරපු විදිය මම කියලා දුන්නා. எப்படி அந்த யூதர்களுடைய ஒரு விமானமேனும் இஸ்ரவேலருடைய ஒரு விமானமேனும் அழிக்கப்படாமல் வனாந்தரத்தில் எப்படியாக அவர்கள் பிரயாணம் செய்து இந்த தாக்குதல்களை செய்தார்கள் என்று சொல்லிக் கொடுத்தேன். ඉතින් ඒ වගේ යුදෙවන්ව මරන්න බැරි වුණා කියලා දැනගත්තාම அப்படியாக யூதர்களை அழிக்க முடியாமல் போய்விட்டது என்பதை அறிந்து கொண்டதும் සාතාන් හැරෙනවා වෙන කාවදෝ විනාශ කරන්න. சாத்தான் திரும்புகிறான் இன்னும் ஒரு கூட்டத்தை அழிக்கும்படியாக. 12 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ ඔක තියෙනවා.
12ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. නමුත් පොළොව ස්ත්‍රීට පිහිටව මෙතන ස්ත්‍රිය කියන්නේ ඊශ්‍රායල් කියලා මං කියලා දීලා ඉවරයි. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து என்று சொல்லப்பட்டது. ஸ்திரீ என்பது யூதர்களை குறிக்கிறது என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லினேன். කට හැර මහා සර්පයා තමාගේ කටින් නික්ම වූ ගංගාව ගිල්ලාය. வலுசர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. මෙතන ගංගාව කියලා තියෙන්නේ අර ගුවන් හමුදාව. இந்த இடத்திலே வெள்ளம் அல்லது வெள்ளம் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? எதிரியினுடைய ராணுவத்தை குறிக்கின்றது. විමානපඩයි. அந்த விமானப்படையை குறிக்கின்றது. ඒක එහෙමම ඒ කාන්තාරය ගිලිනවා. அந்த விமானப்படையை முழுவதுமாக வனாந்திரத்தில் விழுங்கி போட்டது என்று சொல்கிறது. මහා සර්පයා ස්ත්‍රී කෙරෙහි උදහස් වී දෙවියන් වහන්සේගේ ආඥා පවත්වන්නා වූ යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය දරන්නා වූ ඇගේ වංශයේ ඉතිරි අයට විරුද්ධව யுத்த කරන්නට ගියේය. அப்பொழுது வலுசர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ඇගේ වංශය அவளுடைய சந்ததி. කවුද ඇගේ වංශය කියන්නේ? அவளுடைய சந்ததி என்று சொல்லுவது யாரை குறிக்கின்றது? යේසුස් වහන්සේගේ සෙනඟ. அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனங்கள். උත්පත්ති 3:15 දෙවියන් වහන්සේ සර්පයා දිහා බලලා අනාගත වාක්‍යයක් කිව්වා. ஆதியாகமம் 3:15 தேவன் சர்ப்பத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசனமான விடயத்தை சொன்னார். සර්පයෝ சர்ப்பமே තාටයි ස්ත්‍රියටයි විරුද්ධව මම ඒ උදහස ඒ විරුද්ධත්වය ඇති කරනවා. உன் வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் விரோதமாக பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். උඹ ඔහුගේ විලිඹුව පොඩි කරයි. நீ அவளுடைய பாதத்தை மிதிப்பாய். නමුත් ඔහු උඹේ හිස පොඩි කරයි. ஆனால் அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று சொன்னார். ස්ත්‍රියගේ වංශය කියලා එතන කියන්නේ යේසුස් වහන්සේ. அந்த இடத்திலே ஸ்திரீயினுடைய சந்ததி என்று சொல்லப்படுவது எது? இயேசு கிறிஸ்துவானவர். සර්පයා කියන්නේ සාතාන්. சர்ப்பம் என்பது சாத்தான். මෙතන 12 වෙනි පරිච්ඡේදයේදී තියන්නේ ඔන්න ඕකමයි දැන්. இந்த 12ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்படுவது அதேதான். ඒ සර්පයා அந்த சர்ப்பம் යුදෙව්වන්ව මරන්න උත්සාහ කරා. யூதர்களை அழிக்க முற்பட்டது. හරියන්නේ නැහැ. முடியவில்லை. දැන් ඇගේ වංශය ස්ත්‍රියගේ වංශය அப்பொழுது ஆகவே ஸ்திரீயினுடைய சந்ததியுடனே கூட என்று சொல்லப்படுகிறது. ඇගේ වංශයේ ඉතිරි අයට විරුද්ධව යුද්ධ කරන්නට ගියේය. அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. තේරෙනවද? புரிந்ததா? හරි දැන් කවුද? யார் இவர்கள்? සභාව උසවාගෙන ඉවරයිලු. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. එතකොට දැන් ක්‍රිස්තියානි අය නැහැ ලෝකේ. இப்பொழுது கிறிஸ்தவர்கள் இல்லை அந்த சூழ்நிலையில. දැන් යුදෙව්වන්ව කාන්තාරයකට ගෙනියලා දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරගෙන ඉන්නවා අර දෙවෙනි තුනමාරට. அந்த மிகுதியான 2வது 3.5 ஆண்டுகளுக்கு யூதர்களை தேவன் வனாந்திரத்தில் கொண்டு போய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். දැන් මේ සර්පයා යුද්ධ කරන්න යන්නේ කාත් එක්කද එහෙනම්? இப்பொழுது இந்த சர்ப்பம் யாரோடு யுத்தம் பண்ண போகிறது? දැන් අද අපේ ක්‍රිස්තියානි අය සභාවේ ඉන්නවනේ. இப்போ நம்முடைய கிறிஸ்தவர்கள் சபையில் இருக்கிறார்கள் அல்லவா? සභාව ඔසවා ගනු ලැබුවොත් சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் හැම ක්‍රිස්තියානිකාරයෙක්ම ඔසවා ගනු ලබන්න යන්නේ නැහැ. எல்லா கிறிஸ்தவர்களுமே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. අනේ ඒක හන්දද කොහෙදෝ සමහරව දැන් දේශනාත් කරන්න පටන් අරගෙන තියෙනවා. ඒ සභාවේ ඔසවා ගැනීමක් නැහැ. ඒක බොරු කට කතාවක් කියලා. ஆகவேதான் இன்றைக்கு சிலர் கிறிஸ்தவ போதனைகள் வருகிறது தவறாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்று ஒன்று இல்லை என்று சொல்லி. සභාව ඔසවා ගැනීමක් නැත්තම් ඉතින් අපිට බයකුත් නැහැනේ දෙයියනේ. சபை கொள்ளப்படாவிட்டால் நமக்கு ஒரு பயமும் இல்லையே. ඒ නිසා යක්ෂයා මොනවද කරන්නේ? ஆகவே பிசாசு என்ன செய்கிறார்? සභාව ඔසවා ගැනීමක් නැහැ කියලා උගන්වන්න පටන් අරගෙන. பிசாசு என்னத்தை படிப்பிக்கிறார்? சபை எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். රැවටෙන්න එපා. வஞ்சிக்கப்படாதிருங்கள். මේ වගේ දෙයක් සිදු වුණා උත්පත්ති පොතේ. இப்படியான ஒரு காரியம் ஆதியாகமத்திலே நடந்தது. නොආට දෙවියන් වහන්සේ කිව්වා ජල ගැල්මක් එන්න යනවා බං ලෝකෙට කියලා. நோவாவுக்கு தேவன் சொல்லுகிறார் உலகத்திற்கு ஒரு வெள்ளப்பெருக்கை நான் உண்டாக்க போகிறேன். ඉතින් නොආ අවුරුදු 120ක් තිස්සේ නැවක් හැදුවා. ஆகவே நோவா 120 ஆண்டுகள் ஒரு கப்பலை செய்தான். හැම එකම ඇවිල්ලා නොආව පාච්චල් කරලා எல்லாரும்
வந்து நோவாவை பரிகசித்தார்கள், கிண்டல் செய்தார்கள். තාම නැවේ වැඩ යනවා වරුසාව නම් එන්නේ නෑනේ. அடே, இன்னும் கப்பல் வேலை நடக்கிறது, ஆனால் மழை வரவில்லையே. නෝන්ඩි කරා. அவனை கிண்டல் பண்ணினார்கள். හැබැයි අවුරුදු 120කට පස්සේ ஆனால் 120 ஆண்டுகளின் பின்பு වරුසාව ආවා. மழை வந்தது, ජනගැල්ම ඇති වුණා. வெள்ளப்பெருக்கு உண்டானது. අවුරුදු 120ක් කියන්නේ දීර්ඝ කාලයක්. 120 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். මේ මිනිස්සයා නැව හදනකොට මොන තරම් නින්දාවක් අපහාසයක් මිනිස්සුන්ගෙන් එන්න ඇතිද? இவன் கப்பலை செய்ய ஆரம்பித்தது எவ்வளவு பரிகாசங்கள், எவ்வளவு கேலி கிண்டல்களை அவன் அனுபவித்திருப்பான். முகம் கொடுத்தான். සමහර වයසක සීයලා ඇවිල්ලා කියන්න ඇති. வயது போன கிழவர்கள் வந்து சொல்லி இருப்பார்கள், මල්ලි අපි කොල්ලන් කොළු කාලේ ඉඳන් උඹ දැන් මොනවද තාම වර්ෂාව ආවේ නෑ නේද? அடே தம்பி, நான் சின்ன பையனா இருக்கும் போது நீ சொன்ன மழை வருவண்டு, இப்ப நான் கிழவன், இன்னும் மழை வரலையடா என்று சொல்லி இருப்பார்கள். නොවට කොහොම තියෙන්න ඇද්ද? நோவாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? අද ඒ වගේම අපි වගේ අයට එක එක ඇවිල්ලා කියනවා. அது போலவே நம்மை போன்றவர்களுக்கும் சிலர் ஒன்றொன்றாய் சொல்லுவார்கள் ஒரு வித கதைகளை. ලෝකෙ මෙච්චර දියුණු වෙලා යනකොට உலகம் இப்படியாக வளர்ந்து போய்கொண்டிருக்கிற பொழுது තමුසලා තාම මේ සභාව උත්සවා ගන්න ලබන්න යනවා කියලා විශ්වාස කරගෙන ඉන්නවනේ මෝඩයෝ. அடே முட்டாள்களே, சபை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற கட்டுக்கதையெல்லாம் நம்புகிறீர்களேடா என்று சொல்லுவார்கள். වෙනවා දවසක්. அது நடக்கும் ஒரு நாள். එදාට තමයි උන්ගේ ආත්ම ප්‍රාණ ශරීර තැන් මාරු වෙන්නේ. அப்போ அன்றைக்கு தான் அவருடைய ஆவி ஆத்தும சரீரத்திலே எல்லா இடங்களும் மாற போகிறது. ක්‍රිස්තියානි கிறிஸ்தவர்கள் යාඥා කරනවා. ஜெபிக்கிறார்கள், බයිබලේ කියවනවා. பைபிள் வாசிக்கிறார்கள், අත උස්සගෙන නමස්කාර කරනවා. கையை உயர்த்தி ஆராதிக்கிறார்கள். හැබැයි සභාව උත්සවා ගන්න යනවා කියලා විශ්වාස කරන්නේ. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறதை நம்புகிறது இல்லை. දවසක් ඕක වෙනකොට ஒரு நாள் அது நடக்கும் பொழுது එතකොට උන් හොල්මන් වෙනවා. அன்றைக்கு அவர்கள் கதிகலங்குவார்கள். අනේ අම්මේ මේක ඇත්තට සිදු වුණානේ බං. ஐயோ, இது உண்மையாய் நடந்து விட்டது. එතකොට ටූලේ அன்றைக்கு கால தாமதம் அதிகம். ගිය බස් එකට අත පෙන්නලා වැඩක් නැහැ. போன பஸ்ஸுக்கு கை காட்டி பிரயோஜனம் இல்லை. ඉතින් දැන් ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? දැන් පුතුම කම්පනයක් ලොකු විශාල බයක් ඒගොල්ලන්ට ඇති වෙනවා. இப்பொழுது அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? பெரிய ஒரு அதிர்ச்சி, கலக்கம் உண்டாகிவிட்டது. ඉතින් ඒගොල්ලෝ දැන් දන්නවා අද එහෙනම් බයිබලේ ඇත්ත. அப்படியானால் அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது, ஓ பைபிள் உண்மை, මුළු බයිබලේම ඇත්ත. முழு வேதாகமும் உண்மை. දැන් අපිට ආස කරන ඒවා විතරයි නේ ඇත්ත කියාගෙන හිතාගෙන ඉන්නේ இப்போ කියලා. நமக்கு விரும்பினதை மாத்திரம் பிடித்துக் கொண்டுதான் இது உண்மை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். දැන් මේ ඊයේ වැඩිය නෙමෙයි ඊයේ රෑ මට ආවා WhatsApp message එකක්. நேற்று ராத்திரி, அதிக நாட்கள் அல்ல, நேற்று ராத்திரியில வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. ඉන්දියාවේ ප්‍රසිද්ධ දේවදාසෙක් දැන් ගොඩක් උගන්නන දේවදාසේ இந்தியாவிலே மிக பெயர் பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன் මිනිහා දැන් දේශනා කරලා කියනවා அவர் பிரசங்கித்து சொல்லுகிறார், මේ දසයෙන් කොටස ඒක යක්ෂයාගේ ඒක අර මේ ස්පිරිட் ஆஃப் මැමන් ඒ යක්ෂයාගේ ආත්මෙලු. அவர் என்ன சொல்லுகிறார்? தசம பாகம் வந்து தேவனுடையது அல்ல, அது பிசாசினுடையது என்று சொல்லுகிறாராம். පල්ලි අනේක අන්තික්‍රිස්තුස්ගේ ක්‍රියාවලු. சபைக்கு போவது அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு வேலை. මොකද යේසුස් වහන්සේ මේ පල්ලි අනේක තුරන් කරාලු. ஏனென்றால் இயேசு சபைக்கு போவதை நீக்கிவிட்டார் என்று சொல்லுகிறார். ඉතින් මේ වගේ ලොකු මිනිස්සෙක් ලොකු එකෙක් නෙවෙයි පොඩි එකෙක් හරි දසයෙන් කොටස ඕනේ කියලා දේශනා කරොත් இப்படிப்பட்ட ஒரு பெரியவன், பெரிதான மனிதனை விடுங்களேன், சிறுவனாய் இருந்தாலும் தசம பாகம் கொடுக்க கூடாது என்று சொல்லி பிரசங்கித்தார். ලෝභයින්ට මාරචුන් இந்த கஞ்சனுக்கெல்லாம் நல்ல வரவேற்பு. அது නේද? ලෝභයන්ට කොහොමදත්ම මේ වගේ එකක් ආවන ඇත්තට සුදීවන් ස්වාමීනි කියලා කියනවා. இப்படி கஞ்ச பிரபுகளுக்கு என்ன நடக்கும்? ஓ ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இப்படி ஒரு பிரசங்கமா? අර හිතන එකට හරි අඬ දෙන්නලු. அவருக்கு நினைக்கிறதுக்கு சரியா வந்து கிடைக்குது. ලෝභයට චූන් නොවහපො. கஞ்சனுக்கு நல்ல சூன். ඒ වගේම පල්ලි අඬ උන්නේ. උඹ තමා පල්ලිය කියලා කිව්වොත් அப்படியாக சபைக்கு போக தேவையில்லை, நீதான் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால்
කම්මැලියට චූන්. அந்த சோம்பேறிக்கு அது ஸ்டோன். ඉරිදාව සෙනසුරාදා පාන්දර 3 වෙනකන් ටීවී බලන් ඉඳලා උඩ දාගෙන නිදා ගන්න පුළුවන්. அவன் சனி ஞாயிற்றுக்கிழமையில 3 மணி வரை விடிய விடிய டிவி பார்த்துட்டு நல்லா பின்பக்கத்துல மேல ஓட்டி நல்லா நித்திர ஓடுவான். ඒ වගේ මේ කම්මැලි යක්කුන් වයි ලෝභ යක්කුන් වයි ඇති කරන මෙවැනි යක්ෂ ඉගැන්වීම් අද පල්ලි තුලට රිංගනවා පාස්ටර්ස්ලා තුලින්ම. இப்படியாக பிசாசினுடைய போதனைகள் கஞ்ச பேய்களுக்கும் அங்கே அதே போல சோம்பேறி பேய்களுக்கும் இலகுவான விதத்தில போதகர்மார் பிரசங்கிக்கிறார்கள். මේ වගේ උන් තමාර අතාරිනු ලබන්නේ. இப்படிப்பட்டவர்கள் தான் கைவிடப்படுவார்கள். එතකොට තමයි උන්ට තේරෙන්නේ அன்றைக்கு தான் இவனுங்களுக்கெல்லாம் புரியும். අඩේ මුළු බයිබලයේම ඇත්ත නේද? முழு பைபிளும் உண்மை அல்லவா? එතකොට දැන්වත් අපි හැදෙමු. ஆகவே இப்பொழுதாகிலும் நாம் திருந்துவோம். එතකොට මතක් වෙයි අවුරුදු 7යි තව තියෙන්නේ. அப்போதான் ஞாபகம் வரும், இன்னும் 7 வருஷம் தான் மிகுதியாக இருக்கிறது. මේ අවුරුදු 7 අපි පරිස්සමෙන් යක්ෂයාගේ දේවල් පිළිගන්නේ නැතුව ඉමු කියලා තීරණය ගන්නවනේ. அப்ப அவன் தீர்மானிப்பான் கைவிடப்பட்ட பின்பு, ஓ பிசாசினுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் இனிமேலாவது பாதுகாப்பா இருப்போம் என்று தீர்மானிப்பான் அல்லவா? ඒගොල්ලෝ ගැන තමයි මෙතන කතා කරලා තියෙන්නේ. அந்த கூட்டத்தை குறித்து தான் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. කී දෙනෙක් විතර වගේද? என்ன தொகையா இருக்கலாம் අපි දන්නේ නැහැ. நமக்கு தெரியாது. හැබැයි බහුතරය. ஆனால் அதிகமானோர். දැන් ඔයගොල්ලෝ මගෙන් ඇහුවොත් එම நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் සභාව උසවා ගන්න ලබනකොට சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் පස්ස සාමාන්‍යයෙන් සභාවන් වලින් මොන වගේ ප්‍රතිශතයක් උසවා ගන්නු ලබයිද අත්හරිනු ලබයිද? சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எத்தனை சதவிகிதம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எத்தனை சதவீதத்தினோர் கைவிடப்படுவார்கள் என்று கேட்டால் මට දන්නේ නැහැ කියන්න. எனக்கு தெரியாது சொல்ல. හැබැයි යේසුස් වහන්සේ මෙහෙම කතාවක් කියනවා. ஆனால் இயேசு இப்படிப்பட்ட ஒரு கதையை சொன்னார். අවසාන කාලයේ ඇදහිල්ල මං දකීවිදෝ කියලා උන්වහන්සේ සාංකාවෙන් කියනවා. இயேசு துக்கத்துடனே சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லுகிறார். ඒකේ අදහස அதன் அர்த்தம் සුළුතරයයි ඔසවා ගන්නු ලබන්නේ. சொற்பமான பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். බහුතරයක් පල්ලෙහා. பெரும்பான்மையான மக்கள் கைவிடப்படுவார்கள். හැබැයි ඒ බහුතරයම දැන් බය වෙලා අර ඉතිරි අවුරුදු 7වත් අපි හොඳට ඉන්න බලමු කියලා උත්සාහ කරනකොට அப்படியாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கைவிடப்பட்ட இந்த பெருந்தொகையான மக்கள் இனி வருகிற 7 ஆண்டுகளுக்காகிலும் பாதுகாப்பா எப்படியாவது நாம் இருந்து விடுவோம் என்று தீர்மானிக்கிற பொழுது යක්ෂයාට මේක ලොකු සංඛ්‍යාවක් වෙනවා. இது பிசாசிற்கு ஒரு பெரிய எண்ணிக்கையாய் மாறுகிறது. මේ මිනිස්සු යක්ෂයාට අන්තික්‍රිස්තුස්ට ලොකු තර්ජනයක් වෙනවා. இந்த கூட்ட மக்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெரியதான எதிர்ப்பான கூட்டமாய் மாறுகிறார்கள். ඉතින් යක්ෂයා අන්තික්‍රිස්තුස් මොනවද කරන්නේ? அப்பொழுது பிசாசாகிய இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வார்? මේ අයව අත්අඩංගුවට ගන්නවා. இவர்களை கைது செய்வான். මේ අයට පීඩා එල්ල කරනවා. இவர்களுக்கு மிகுந்த உபத்திரவங்களை உண்டு பண்ணுவான். මේ අයව ඝාතනය කරනවා. இவர்களை கொலை செய்வான். මේ වගේ මහා පීඩාවක් මේ අයට තියෙනවා අවුරුදු 7ම. இப்படிப்பட்ட மிக பெரிய உபத்திரம் இந்த 7 ஆண்டுகளும் இவர்களுக்கு இருக்கும். දැන් ඔබ ඉන්නේ ඒ බහුතරයේද සුළුතරයේද කියන එක ඔබ සතුයි. அந்த பெரும்பான்மை கூட்டத்திலா அல்லது அதிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சிறுபான்மை கூட்டத்திற்குள்ளா சிறுதொகை கூட்டத்திற்குள்ளா இருக்கிறது நீங்கள் இருப்பீர்கள் என்பது உங்களுடைய பிரச்சனை. අපි තමයි දන්නේ අපි ඔස්වා ගන්න ලබයිද නැද්ද කියලා. நமக்குத்தான் தெரியும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா கைவிடப்படுவோமா. අර මම නිතරම මෙහෙම කතාවක් කියලා නිතරම කියනවානේ මම මෙහෙම කතාවක්. இப்படி ஒரு கதையை நித்தம் நான் சொல்லுகிறேன் அல்லவா. පල්ලිය ඇවිල්ලා යාඥා කරනකොට නමස්කාර කරනකොට පල්ලිය හැසිරෙන විදියට දෙවියන් වහන්සේම හිතනවා අපිටවත් බෑනේ මටවත් බෑනේ බම් මේ වගේ හෝලිව හින්ද කියලා. சபையிலே வந்து ஆராதிக்கிற பொழுது துதிக்கிற பொழுது வேதம் வாசிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே நினைக்கிறார், இவனை போல எனக்கு கூட பரிசுத்தமா இருக்க முடியவில்லையே என்று நினைக்கிறார். නේද? සමහරවිට අපි සමහර අපේ සභාවේ ඉන්න සමහර අයව දකිනකොට අපි හිතනවා මම නම් හිතනවා මං ගැලවීමක් ලැබලා ඉන්නවද ඔය කියලා. சிலர் என்னுடைய சபையில் சிலர் நடக்கிற விதத்தை பார்த்தா அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி கூட நான் யோசிக்கிறது உண்டு. ආත්මික මම්මලා ආත්මික පප්පලා ඕන තරම් ඉන්නවා. இந்த ஆவிக்குரிய அம்மையர்கள் ஆவிக்குரிய அப்பையர்கள் இப்படி இருக்கிறார்கள். නමුත් ඒගොල්ලෝ ඔස්වා ගන්නු ලබයිද නැද්ද කියන එක ඒගොල්ලෝ දන්නවා. அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா கைவிடப்படுவார்களா அவர்களுக்கு தெரியும். මේ වගේ අයම ගෙදර හැසිරෙන විදිය බලලා යක්ෂයාම හිතනවා අඩේ මටවත් බෑනේ බම් මෙච්චර නපුරට හැසිරෙන්න කියලා. இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலே நடக்கிற விதத்தை பார்த்து பிசாசே திடுக்கிறான், அட எனக்கு கூட இவனேல போல நடிக்க தெரியாது என்று நினைக்கிறான். ඒ නිසා මේ අපි දැනගමු මේ
ஆகவே අපිට මොනවද වෙන්න යන්නේ කියලා. நாங்க நம்மளை அறிந்து கொள்வோம் நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்று. අපි යමුකෝ 13 වෙනි පරිච්ඡේදයට. இப்பொழுது 13ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். ඌ මුහුදු වෙරළේ සිටියේය. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். දැන් දෙමළෙන් කියනවා මම මුහුදු වෙරළේ හිටියා කියලා. தமிழிலே சொல்லப்படுகிறது நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் என்று. සමහර ඉංග්‍රීසි පරිවර්තනවලයි වෙන භාෂාවන් වලයි මම මුහුදු වෙරළේ හිටියා කියලා කියනවා. சில ஆங்கில அதே போல ஏனைய மொழிபெயர்ப்புகளிலே இருக்கிறது நான் என்கிறதாக அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. එහෙමනම් එලිදරව් පොත ලියපු යෝහන් ඉඳගෙන තියෙන හිටගෙන ඉන්න ඕනේ එතන. அப்படியானால் வெளிப்படுத்தலை எழுதின யோவான் அங்கே நிற்கிறாரா? නෑ. මොකද යෝහන් හිටියේ ස්වර්ගයේ ඉඳන් ওই දර්ශනයෙන් බලන්නේ. இல்லை, யோவான் நிற்கவில்லை. ஏனென்றால் யோவான் பரலோகத்தில் இருந்து அந்த தரிசனத்திலே அதை பார்க்கிறார். 4 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே යෝහන්ව ආත්මෙන් ස්වාමීන් වහන්සේ ස්වර්ගයට ගෙනියලා එහෙ ඉඳනොයි මේවා පෙන්වන්නේ. தேவன் யோவானை ஆவியிலே பரலோகத்திற்கு கொண்டு போய் அங்கே இருந்துதான் இந்த சம்பவங்களை யோவானுக்கு காண்பிக்கிறார். ඒ නිසා මෙතන මුහුදු වෙරළේ හිටගෙන උන්නේ යෝහන් නෙවෙයි. அவன் இங்கே கடற்கரை மணலின் மேல் நிற்பது யோவான் அல்ல, අර සර්පයා. இந்த சர்ப்பம். 12 වෙනි පරිච්ඡේදයේ සර්පයා. 12ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகின்ற அந்த சர்ப்பம் සාතන්. சாத்தான். ඒ කොයි මුහුදු වෙරළේද? எந்த கடற்கரையின் மேல்? ගල් කිස්සේ මුහුදු වෙරළේ නෑ. මේක මධ්‍ය ධරණයේ මුහුද. கல்கிஸ்ஸே கடலிலே, அதுவல்ல மத்திய தரை கடலிலே. මොකද මම කලින් උගන්ලා තියෙනවා වෙන පාඩම් වල. முன்பு நான் சில பாடங்களிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன். බයිබලේ කියවනකොට සමහර අදහස් අපි ඉගෙන ගන්න ඕනේ ඒගොල්ලන්ට මොනවද තේරුනේ කියලා. வேதாகமத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் எழுதியவர்களுக்கு என்ன புரிந்தது என்பதை அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். මොකද ඒගොල්ලෝ මුහුද කියලා නිකන් කියනවා නම් ඒගොල්ලෝ අදහස් කරන්නේ මධ්‍ය ධරණයේ මුහුද. வேதத்தை எழுதியவர்கள் கடல் என்று அல்லது சமுத்திரம் என்று எழுதியிருந்தால் அது மத்தியதரை கடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். වෙන මුහුදක් ගැන කතා කරනවා නම් வேறு கடலை அல்லது சமுத்திரத்தை குறித்து பேசினால் ඒ මුහුදේ නමක් දිනවා. அந்த கடலை குறித்த பெயரை கொடுத்திருப்பார்கள். රතු මුහුද, செங்கடல், මල මුහුද, அதாவது சவக்கடல், නැත්තම් කළු මුහුද, அல்லது கருங்கடல், ගලිලේ මුහුද. கலிலேயா கடல். නිකම් මුහුද කියලානේ මෙතන තියෙන්නේ. இங்கே வெறுமனே கடல் என்றல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. ඒක මධ්‍ය ධරණයේ මුහුද. அவை இந்த இடத்துல சொல்லப்படுகிற கடல் மத்திய தரை கடல். දැන් සමහර මෙතනටත් ආත්මික අර්ථය ගේනවා. சிலர் இதற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டு வருகிறார்கள். මුහුද කියන්නේ ජන සමූහය. கடல் என்பது ஜனங்கள். මිත්‍රෝනි මම එක දෙයක් මෙතන කියලා දෙන්නම්. ஒன்றை அன்பானவர்களே நான் எடுத்து சொல்லுகிறேன். මම කියලා දීලා තියෙනවා මතක් කරලා දෙන්න. நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். එලිදරව් පොතේ ලකුණු තියෙනවා. வெளிப்படுத்தலிலே அடையாளங்கள் இருக்கிறது. ඇත්තට සිදුවෙන ස්ථාන තියෙනවා, දේවල් තියෙනවා. உண்மையாக சம்பவங்கள் நடந்த இடங்கள் சொல்லப்பட்டதும் இருக்கிறது. උපමා තියෙනවා. உவமை மொழியிலே சொல்லப்பட்டவைகள் இருக்கிறது. දර්ශන තියෙනවා. தரிசனங்கள் இருக்கிறது. අපි තෝරලා බේරලා ගන්න ඕනේ කෝකද මොකද්ද කියලා. நாம் அங்கே வகை பிரித்து அறிந்து கொள்ள முடியும் எது எங்கே எப்பொழுது. දැන් අපි 12 වෙනි පරිච්ඡේදයට ගියොත් நாம் 12ஆம் அதிகாரத்திற்கு செல்லுகிற பொழுது පළවෙනි පදේ කියනවා මහත් පුතුමයක් ආසෙහි දක්නා ලද්දේය. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டதாம். පුදුමයක් කියන්නේ මේ ලකුණක් වගේ ලකුණක්. அது ஒரு அற்புதம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. තුන්වෙනි පදයට ගියොත් 3ஆம் வசனத்திற்கு போனால் එතන කියනවා ඌගේ වල්ගෙන් ආසේ තාරකාවන්ගෙන් තුනෙන් කොටසක් ඇද කියලා නිකන් මේ තාරකා වලිගෙන් ඇදපු සර්පෙක් ගැන කතා කරනවා. அங்கே தமிழிலே 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று என்று சொல்லப்படுகிறது. මේවා සලකුණු. இவைகள் அடையாளங்கள். මේ ඇත්තට සර්පෙක් ඔතන හිටියේ නෑ. உண்மையான சர்ப்பம் அங்கே இருக்கவில்லை. ඇත්තට ස්ත්‍රියක් එතන හිටියේ නෑ. உண்மையான ஒரு பெண் அல்லது ஸ்திரீ அங்கே இருக்கவில்லை. එතන ස්ත්‍රිය කියන්නේ යුදෙව්වන්. அந்த இடத்திலே ஸ்திரீ என்று சொல்லப்படுபவள் அங்கே யூதர்கள். සර්පයා කියලා කියන්නේ සාතාන්. அங்கே சர்ப்பம் என்று வர்ணிக்கப்படுவது சாத்தான். එහෙම අඩයාලම් ගැන කියාගෙන ආපු නිසා இப்படியாய் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டு வந்ததினாலே ඌ මුහුදු වෙරළ හිටියා කියනකොට මුහුදාත් මේගොල්ලෝ සලකුණක් කියලා හිතනවා. அங்கே அவன் கடற்கரை மணலின் மேல் இருந்தான் என்று சொல்லுகிற பொழுது அதையும் அவர்கள் உவமை மொழியாக எடுத்துக்கொள்கிறார்கள். දැන් මං වගේ එස්කටොලොජිස්ට්ස්ලා අවසාන කාලය පිළිබඳ විශේෂඥයන් අපි මොනවද දනවද කරන්නේ? என்னை போன்ற கடைசி கால
வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? අපි ගවේෂණ කරලා බලනවා මේකේ සලකුණු මොනවද, ස්වභාවිකව දේවල් තියෙනවා මොනවද, සැබෑ දේවල් මොනවද යනාදී වශයෙන්. இதிலே இருக்கிற அடையாளங்கள் என்ன, உண்மையான சம்பவங்கள் என்ன, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓமைகள் என்ன, இவற்றை நாம் வேறு பிரித்து பார்க்கிறோம். එතකොට මෙතන මුහුද කියලා කියන්නේ ඇත්තටම මධ්‍ය ධර්මයේ මුහුද. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட கடல் என்று சொல்லப்பட்டது மத்திய தரைக்கடல். එතකොට මධ්‍ය ධර්මයේ මුහුදු වෙරළේ සර්පයා නැත්තම් සාතාන් හිටගෙන ඉන්නවා මෙතන. ඕකේ? அப்படியானால் மத்திய தரைக்கடல் பகுதியிலே சாத்தான் அங்கே நிற்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ඔන්න දැන් අපි කියවමු පළවෙනි පදයේ ඉතිරි කොටස. இப்பொழுது நாம் 13ஆம் அதிகாரத்தின் மீது பாதியை வாசிப்போம். முதல் வசனத்திலே අං 10ක්ද ඉස් 7ක්ද ඇත්තා වූ මුර්ගෙක් මුහුදෙන් මතුවෙනවා දුටිමි. උගේ අං පිට මකුට 10ක්ද උගේ ඉස්වල අපහාස නාමවල්ද තිබුණේය. முதலாம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலிருந்து, அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. මුහුද සැබවින්ම මධ්‍ය ධර්මයේ මුහුද. கடல் மெய்யாகவே மத்திய தரைக்கடல். හැබැයි ඔතන වෙරළේ හිටගෙන හිටපු සර්පයා සලකුණා. அங்கே நிற்கின்றதான சர்ப்பம் ஒரு அடையாளம். දැන් මේ මුහුදෙන් මුර්ගෙක් මතුවෙනවලු, ඒකත් සලකුණා. அங்கே இருந்து அந்த கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறதா, அந்த மிருகமும் ஒரு அடையாளம். දැන් ඒ සලකුණු දෙක සංසන්දනය කරලා බලලා ඊට පස්සේ මම ඒ කවුද කින්ද මන්ද කියලා විපරම් කරලා දෙන්න. ஆகவே இந்த 2 அடையாளங்களை நான் அடையாளப்படுத்தி இது யார் எவர் என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். දැන් සර්පයාවයි මේ මුර්ගයාවයි අපි සංසන්දනය කරන්න යනවා. இப்பொழுது இந்த மிருகத்தையும் சர்ப்பத்தையும் நாம் இனம் காண வேண்டும். සර්පයාම නෙවෙයි මුර්ගෙක් හැටියට මුහුදෙන් එන්නේ. හොඳේ? சர்ப்பம் தான் கடலிலிருந்து மிருகமாக எழும்பி வருகிறது என்பது அல்ல. සර්පයා වෙරළේ හිටගෙන சர்ப்பம் கடற்கரை மணலின் மேல் நின்று கொண்டு මුහුදෙන් මුර්ගෙක්ව එන්න කරනවා. அங்கே சமுத்திரத்தில் இருந்து அல்லது கடலில் இருந்து ஒரு மிருகத்தை எழும்பி வர பண்ணுகிறது. දැන් සර්පයා ගැන 12 දෙකේ අපිට බලන්න පුළුවන්. சர்ப்பத்தை குறித்து 12:2 நாம் பார்க்கலாம். නෑ 3. 3ஆம் வசனம். අහසෙහි තවත් පුදුමයක්ද දක්නා ලද්දේය. එනම් හිස් 7ක්ද අං 10ක්ද තමාගේ හිස් පිට මකුට 7ක්ද ඇති මහත් රතු සර්පෙක් විය. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. මේ විශාල සර්පයාගේ පාට රතු. இந்த பெரிய வலு சர்ப்பத்தினுடைய நிறம் சிவப்பு. එලිදරව් පොතේ රතු පාට ලේ වැගිරීමට සලකුණක්. வெளிப்படுத்தலிலே சிவப்பு நிறம் என்பது இரத்தம் சிந்துதலுக்குரிய அடையாளமாய் சொல்லப்படுகிறது. විනාශයට යුද්ධයට සලකුණක්. அது அழிவிற்கு யுத்தத்திற்கான அடையாளமாய் சொல்லப்படுகிறது. සර්පයා කියලා කියන්නේම නිකම්ම යක්ෂයා තමා. சர்ப்பம் என்றாலே அதனுடைய அர்த்தம் சாத்தான் தான். රතු පාට සර්පයා කියනකොට ලේ වැගිරීමේ යුද්ධ කිරීමේ විනාශ කරන සාතන්. அப்படியானால் சிவப்பு நிறமான வலுசர்ப்பமாகிய சாத்தான் என்று சொல்லுகிற பொழுது அழிவையும் யுத்தத்தையும் இரத்தம் சிந்துதலையும் உண்டாக்குகிற சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனை ඔලු 7ක් තිබුණලු ඔකට. அவனுக்கு 7 தலைகள் இருந்தன. තව පොඩ්ඩකින් මම කියලා දෙන්නම් මේ ඔලු 7 මොනවාද කියලා. இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த 7 தலைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். ඒ ඔලු 7ේම මකුට 7ක් තිබුණලු. அந்த 7 தலைகளின் மேல் 7 கிரீடங்கள் அல்லது முடிகள் இருந்ததாம். මකුට කියලා කියන්නේ රජ මකුට. அந்த 7 கிரீடம் என்று சொல்லப்படுவது ராஜரீகத்தை அடையாளப்படுத்துகிற அடையாளம். එලිදරව් පොතේ 7 කියන්නේ සම්පූර්ණත්වය. வெளிப்படுத்தலிலே 7 என்று சொல்லுவது பரிபூரணத்தை குறிக்கின்றது. රජ මකුට කියන්නේ පාලන බලය. அந்த ராஜரீக கிரீடம் என்று சொல்லுவது அது ஆட்சி அதிகாரத்தை குறிப்பிடுகிறது. හිස් 7යි රජ මකුට 7යි කියන්නේ සම්පූර්ණ රජ පාලනය මේ පොළොවේ ඕකටයි දෙවියන් වහන්සේ දීලා තිබ්බේ.
7 தலைகளும் 7 கிரீடங்களும் என்று சொல்லுவது அவனுடைய கையில முழுமையான ஆட்சி அதிகாரங்கள் யாவும் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை சொல்லுகிறது. සභාව ඔසවා ගනු ලැබීමෙන් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ඉස්රායෙල් වරුන් හැර இஸ்ரவேலரை தவிர்ந்த අනිත් සේරම දෙනා පාලනය කරන්න යන්නේ මේ යක්ෂයා. மற்ற எல்லா தேசங்கள் ஜாதிகளையும் ஆட்சி செய்வது இந்த சாத்தான். දැන් මොහොතෙන් ගොඩ මේ මතුවෙන මුර්ගයා දිහා බැලුවොත් இப்பொழுது கடலில் இருந்து வருகிற மிருகத்தை பார்த்தால் ඕකටත් ඔලු 7ක් තියෙනවා. அதற்கும் 7 தலைகள் இருக்கிறது, අං 10ක් තියෙනවා. 10 கொம்புகள் இருக்கிறது. හැබැයි ඔටුනු 10ක් තියෙනවා. அதே போல 10 கிரீடங்கள் இருக்கிறது. සර්පයාට ඔටුනු කීයක් තිබ්බද? அங்கே சர்ப்பத்திற்கு எத்தனை இருந்தது? 7යි. 7. මුර්ගයාට மிருகத்திற்கு 10යි. 10. හැබැයි ඔලු දෙන්නටම 7යි. தலை 2 பேருக்கும் 7 தான். අං දෙන්නටම 10යි. அந்த கொம்புகளும் 2 பேருக்கும் 10 தான். මේක තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இது புரிகிறதா உங்களுக்கு? මම මේ ලේසි කරලා කියන්නේ ඔය බයිබලේ කියලා තියෙනක මම ලේසි කරලා සංසන්දනය කරන්නේ. பைபிளில் சொல்லப்பட்டது இலகுவாக்கி சொல்லுகிறேன். ඔන්න සර්පයා ඉන්නවා, இப்போ சர்ப்பம் வருகிறது, මුර්ගයා ඉන්නවා. இங்கே மிருகம் இருக்கிறது. මූටත් ඔලු 7යි, මූටත් ඔලු 7යි. இவனுக்கும் 7 தலை, இவனுக்கும் 7 தலை. මූටත් අං 10යි, මූටත් අං 10යි. இவனுக்கும் 10 தலை, இவனுக்கும் 10 தலை. හැබැයි සර්පයාට ඔටුනු 7යි, මුර්ගයාට ඔටුනු 10යි. ஆனால் சர்ப்பத்திற்கு 7 கிரீடங்கள், மிருகத்திற்கு 10 கிரீடங்கள். අපි හිතයි நாம் நினைப்போம் මුර්ගයා සර්පයාට වැඩිය බලවත් වෙන්න ඕනේ. මොකද ඌට 10ක් තියෙනවනේ, ඌට අරුට 7යිනේ තියෙන්නේ. ஓ அப்படியானால் சர்ப்பத்தை விட மிருகத்திற்கு வல்லமை அதிகம், ஏனென்றால் அதுக்கு 10 கிரீடங்கள் இருக்கிறதே. නෑ. இல்லை, 10ට වඩා 7 බලවත්. 10 பார்க்கிலும் 7 வல்லமையுடையது. මොකද 10 කියන්නේ ඉලක්කම් වලින් 10ක්. 10 என்பது இலக்கங்களிலே சொல்லப்படுகிற எண்ணிக்கை. සංඛ්‍යාතමය සම්පූර්ණත්වයක් විතරයි එතන තියෙන්නේ. அங்க எண்ணிக்கையில சொல்லப்படுகிற அதிகமான எண்ணிக்கை தான் இருக்கிறது. හැබැයි 7 කියද්දි සම්පූර්ණත්වය. ஆனால் 7 என்று சொல்லுவது பரிபூர்ணம் அல்லது முழுமையை குறிக்கின்றது. එතකොට සර්පයාටද බලය වැඩි, මුර්ගයාටද? அப்படியானால் சர்ப்பத்திற்கா வல்லமை அதிகம் அல்லது மிருகத்திற்கா வல்லமை அதிகம்? සර්පයාට. சர்ப்பத்திற்கு தான். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? දැන් මම ඔයගලන්ට පැහැදිලි කරලා දෙන්නම්. මේ අර අං 10යි, මේ ඔලු 10යි, ඔලු 7යි මේ මොකද්ද කියලා. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 தலைகள், 10 கொம்புகள், 10 கிரீடங்கள், 7 கிரீடம் பற்றி குறித்து சொல்ல போகிறேன். සාතන් ඉස්සෙල්ලාම මේ ලෝකේ පාලනය කරන්න ගත්තේ බාබිලෝන් වලින්. சாத்தான் முதலாக இந்த பூமியிலே தன் ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தியது பாபிலோனிலே. මම ඔබට ලොකු රහසක් ඔය කියලා දෙන්න යන්නේ. நான் உங்களுக்கு மிக பெரியதான ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். මගේ බාබිලෝන් කියන ඉගැන්වීමක් තියෙනවා. ඒක ඔයගොල්ලෝ බලලා තියෙනවා නම් என்னுடைய பாபிலோன் என்று சொல்லப்படுகிறதான படிப்பினை இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்திருந்தால், එහෙම බලලා නැත්නම් ආයෙ බලන්න. பார்த்திராவிட்டால் அதை பாருங்கள். ඒකේ මං ඔප්පු කරනවා කොහොමද සාතන් මේ ලෝකේ ඔහුට කියලා අගනුවරක් නැත්තම් අග රටක් තෝරගත්තේ කියලා. அதில் நான் சொல்லிக் கொடுத்தேன், சாத்தான் எப்படியாக தனக்கென்று ஒரு தலைநகரத்தையோ அல்லது ஒரு தலைமை தேசத்தையோ ஏற்படுத்தினான் என்று சொல்லிக் கொடுத்தேன். ඒක තමා බබිලෝනය. அதுதான் பாபிலோன். බබිලෝන් වල තමා බාබෙල් කොත හැදුවේ. பாபிலோனிலே தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது. බාබ් එල් කියන්නේ දෙවියන් වෙතට යන வாசல், දොරටු. அந்த பாப் எல் என்று சொன்னால் தேவனிடத்திற்கு போகிற வாசல் என்கிறது அதனுடைய அர்த்தம். ඇත්තට දෙවියන් වහන්සේ වෙතට යන දොරටුව කවුද? உண்மையாகவே தேவனிடத்திலே போகிற வாசல் யார்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. මමයි දොරටුව කියලා උන්වහන්සේ කිව්වා, මතකද? இயேசு சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ එන්න අවුරුදු 10 ගණනකට කලින් இயேசு வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்னதாக යක්ෂයා ව්‍යාජ දොරටුවක් හදන්න හැදුවා. பிசாசு என்ன செய்தான்? ஒரு மாயையான ஒரு வாசலை உண்டாக்க முயற்சித்தான். ඒ නිසා භාෂාවන් විසුරුවා හැරියා දෙවියන් වහන්සේ. ஆகவே தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார். එතකොට මුළු ලෝකෙටම පැතිර ගියේ බාබිලෝන් වරු.
அவை முழு உலகத்திற்கும் சிதறி போனவர்கள் பாபிலோனியர்கள். හැම ලෝකේ හැම එකම බබිලෝන් වරේක්. හොඳේ? உலகத்திலே அந்த நேரத்திலே உலகத்தில் எங்கும் இருந்தவர்கள் பாபிலோனியர்கள். සිංහල දෙමළ සුද්දෝ හැම එකල්ලෝ චීනුව හැම එකම අපි බබිලෝන් වලින් තමයි විසිරලා ගියේ. சிங்களவன், தமிழன், நாங்க வெள்ளைக்காரன், சீனன் எல்லாமே பாபிலோனிலிருந்து தான் சிதறி போனவர்கள். වෙන්න බෑ පාස්ටර්. அப்படி முடியாதே பாஸ். අපි සිංහයාගෙන් ආවේ. நாங்க சிங்கத்திலிருந்து வந்தோம். සිංහයාගෙන් ආවත් බුරුවගෙන් ආවත් අපි ඔක්කොම ආවේ බබිලෝන් වලින්. හලෝ. சிங்கத்திலிருந்து வந்தாலும் என்ன, கழுதையிலிருந்து வந்திருந்தாலும் என்ன, எல்லாம் பாபிலோனிலிருந்து தான் வந்தது. ඔය දැන් බුරුවට දෙමළ සිංහල ඉංග්‍රීසි කල්ලු ගාගෙන අපි පාත් දාගෙන හිටියට ඔක්කොම එක තැනකින් ආවේ. எல்லாம் இப்ப தமிழன், சிங்களவன், கருப்பன், வெள்ளையன் என்று சொன்னாலும் எல்லாரும் வந்தது பாபிலோனில் இருந்துதான். අපේ සීයා මොකාද කියලා අපි කවුරුත් දන්නේ නැහැ. எங்களுடைய தாத்தா அப்பப்பாவின் எவன் எங்க இருந்து வந்தான் யாருக்குமே தெரியாது. හැබැයි අපේ මුත්තල හැම එකම බබිලෝන් වල ඉඳගෙන කොත හැදුවා කියලා බයිබලේ තියෙනවා. ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் பாபிலோனில் இருந்து கோபுரம் கட்டினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. උත්පත්ති 11 නෑ. ஆதியாகமம் 11 இல்லை. අරේ මුං බාබෙල් කොත හදනකොට ලංකාව කියන දූපතේ විතරක් සිංහයාගෙන් ආපු 4 දෙනෙක් බයිලා ගහගෙන හිටියා කියලා. அங்கே பாபிலோன் கோபுரத்தை கட்டுகிற பொழுது இலங்கையில் இருந்து சிங்கத்தில் இருந்து வந்த 4 பேர் கட்டினார்கள் என்று பைபிளே சொல்லவில்லை. සිංහලයා කමන්නේ මේ දෙමළුත් එක්ක බෑ ඔයි. சிங்களவன் பரவாயில்ல, தமிழனோடு முடியாது. ගල් හැදෙන්න පස් හැදෙන්න කලින් මුට දෙමළ හැදිලාලු. கல் தோன்றும் முன்னே மண் தோன்றும் முன்னே தமிழ் தோன்றியதா. කල් තෝන්ද්‍රි මන් තෝන්ද්‍රා කාලத்து මුන් තෝන්ද්‍රිය මොලි කතා කරන්න එකෙක් නැති කාලෙම භාෂාව හැදිලාලු. මට තේරෙන්නේ නැහැ මුන්ට මොනවද වෙලා තියෙන්නේ. கதைக்க தெரியாத காலத்திலேயே தமிழ் மொழி தோன்றி விட்டதாம். எனக்கு தெரியாது இவன் என்ன சொல்லுகிறான். තේරෙනවද මං කියන එක? මං දෙමළ නිසා බය නැතුව කියනවා. වෙන කවුරු සිංහලයි කියන්න එපා. ජාති ආලය. நான் தமிழர் என்றபடி நான் சொல்லுகிறேன். சிங்களவர் நீங்க சொல்ல வேண்டாம், அப்புறம் ஜாதி பிரச்சனை. ඔය ජාති වාදය ඇවිල්ලා ජාති ආලයක් හේ. එතකොට මාර වාදයක් තමයි. ஜாதி பிரச்சனை, அப்புறம் ஜாதி அன்பு பிரச்சனை, எல்லாம் பிரச்சனையா மாறிடும். අපේ හැමෝම සුබ්‍රමණියම්ගේ සීයයි සිරිසේනගේ සීයයි හැම එකම බාබෙල් කොත හැදුවා. அங்கே சுப்பிரமணியத்தினுடைய தாத்தாவோ அல்லது ஷியாவோ அல்லது சிறிசேனோட அப்பப்பாவோ எல்லாம் பாபேல் கட்டினார்கள். அங்கிருந்தா வந்தாங்க. එතන තමා රූප වන්දනාව පටන් ගත්තේ. அங்கேதான் சிலை வணக்கம் ஆரம்பித்தது. එතන තමා ව්‍යාපාරය පටන් ගත්තේ. அங்கேதான் வியாபாரம் ஆரம்பித்தது. හැම දෙයක්ම පටන් ගත්තා. எல்லாம் அங்கேதான் ஆரம்பித்தது. යක්ෂයා මොනවද කරේ? சாத்தான் என்ன செய்தான்? බාබෙල් කොත තුල දේවල් තුනක් ස්ථාපිත කරා. பாபேல் கோபுரத்தின் மூலமாக அதற்குள்ளே 3 காரியங்களை உண்டாக்கினார். බාබිලෝන් දේශපාලනය, பாபிலோனிய அரசியல், බාබිලෝන් ආගම, பாபிலோனிய மதம், බාබිලෝන් ආර්ථිකය. பாபிலோனிய பொருளாதாரம். එතකොට මම ඒකේ උගන්වනවා அதிலே நான் கற்றுக் கொடுக்கிறேன். ලෝකේ තියෙන හැම දේශපාලන ක්‍රමයක් තුලම உலகத்திலே இருக்கிற எல்லா அரசியல் முறைமைகளுக்குள்ளும், හැම ආගමක් තුලම, எல்லா மதங்களுக்குள்ளும், හැම ආර්ථිකයක් තුලම எல்லா பொருளாதார அல்லது வாணிபத்திற்குள்ளும் අර බාබිලෝනිය දේවල් අන්තර්ගත වෙලා තියෙනවා. அந்த பாபிலோனினுடைய அடிச்சுவடுகள் அங்கே உள்ளே பொதிந்திருக்கிறது. ඒක කරේ සාතන්. அதை செய்தது சாத்தான். අදටත් බාබිලෝනිය ඊරාක් වල තියෙනවා. இன்றைக்கும் பாபிலோன் ஈராக்கிலே இருக்கிறது. නටමුන් හැටියට තියෙනවා. அவைகள் புராதன சின்னங்களாய் இருக்கிறது. පස්සේ කාලේ බාබිලෝනය නැවත පණ ගැන්වෙනවා කියලා අනාගත වාක්‍යයක් තියෙනවා. பின்பு ஒரு காலத்திலே பாபிலோன் மீண்டும் உயிரூட்டி உயிர் கொடுக்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. කොහොමද ඒක වෙන්න යන්නේ? அது எப்படி நடக்க போகிறது? ඔයගොල්ලෝ දන්නවද? මේ හොඳට අහගන්න. உங்களுக்கு தெரியுமா? நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். පස්සේ பின்பு 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 ලෝකේ අධිරාජ්‍යයන් ඇති වෙන්න පටන් ගත්තා. உலகத்திலே ராஜ்யங்கள் உண்டாகின. සෙනකෙරිබ් ශල්මනේසර් කියන අසීරියානු රජවරු, செனகரிப் சல்மானியர் என்று சொல்லப்படுகிறதான அசீரிய ராஜ்யங்கள், අසීරියා කියන රට විශාල මේ අධිරාජ්‍යයක් බවට ඇති කරා. அசீரியா என்று சொல்லுகிறதான ராஜ்யம் ஒரு பேரரசாக எழும்பியது.
නෙබුකත් නේසර් කියන රජතුමා මොනාද කරේ අසීරියානුවන්ව මේ පරාජයට පත් කරලා බබිලෝනය අධිරාජ්‍යයක් බවට පත් කරා. நெபுகாத் நேச்சர் என்று சொல்லப்படுகிறதான அரசன் என்ன செய்தான்? இந்த அசீரியர்களை தோற்கடிக்க செய்து பாபிலோன் என்கிற ஒரு பேரரசை உண்டு பண்ணினான். මේදිවරුයි පෙර්සිවරුයි මොනවද කරේ? மேதியர்களும் பெர்சியர்களும் என்ன செய்தார்கள்? දාරියුස් කියන මේදිය රජතුමා தரியு என்கிற மேதிய ராஜாவை බෙල්ෂාත්සාර් කියන බබිලෝනිය රජවරයාව පරාජය කරලා ලෝකේ අධිරාජ්‍ය බවට මේදිය පර්සියානු රටවල් දෙක ඇති කරා. அங்கே பெல்ஷாத்சார் என்று சொல்கிற ராஜாவை தோற்கடித்து மேதிய பெர்சிய ராஜ்யங்களை பேரரசாக உருவாக்கினார்கள். ඊට පස්සේ ක්‍රිස්තු පූර්ව 334 அதன் பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 334 ඇලෙක්සැන්ඩර් මහා රජ ග්‍රීස් කියන රට ලෝක අධිරාජ්‍යයක් බවට ඇති කරා. அலெக்சாண்டர் கிரேட் என்று சொல்லப்படுகிறவன் கிரீஸை கிரேக்கத்தை ஒரு பேரரசாக உருவாக்கினான். ඊට පස්සේ ජෙනරල් පොම්පේ කියලා කියන රෝමානු ජෙනරාල්වරයෙක් அதன் பின்பு ஜெனரல் போப் என்று පොම්පේ பொம்பே என்று சொல்லப்படுகிறவர் ரோமை ஒரு பேரரசாக உருவாக்கினார். වතුර පොම්පේ නෙවෙයි ජෙනරාල් පොම්පේ. அது தண்ணீர் பம்ப் அல்ல, ஜெனரல் பொம்பே. ඊට පස්සේ ඒකෙන් රෝමානුව රෝමානු රට අධිරාජ්‍ය බවට වර්ධනය වෙන්න පටන් ගත්තා. அங்கே இருந்து ரோம தேசம் ஒரு ரோம பேரரசாக அங்கே வர ஆரம்பித்தது. අගස්ටස් කියන කායිසර්වරයෙක් அகஸ்வேரு என்று சொல்லுகிற ராயன் அகஸ்து என்று ඊට කලින් ජූලියස් කියන රජවරයෙක් அதன் பின்பு ஜூலியஸ் என்கிற ராஜா මේගොල්ලෝ අධිරාජ්‍යවරුන් බවට පත් වුණා. இவர்கள் பேரரசுகளாக எழும்பினார்கள். ඒගොල්ලෝ අවුරුදු ශතවර්ෂ 5 මාරක් තිස්සේ මේ ලෝකේ පාලනය කරා. அவர்கள் 5.5 நூற்றாண்டுகளாக ஆளுகை செய்தார்கள். යේසුස් වහන්සේගේ කාලේ මේ ලෝකේ පාලනය කරගෙන හිටියේ රෝමානුවන්. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே அந்த தேசங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் ரோமர்கள். දැන් මේ රෝමානුවන් තුර්කිවරුන් විසින් පරාජය කරනු ලැබුවා. இந்த ரோமர்கள் துருக்கியர்களினாலே தோற்கடிக்கப்பட்டார்கள். හැබැයි ඒගොල්ලෝ නැත්තටම නැති වුණේ නැහැ. ஆனால் அவர்கள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போகவில்லை. ශුද්ධ රෝමානු අධිරාජ්‍ය හැටියට බටහිර ලෝකේ පැවතුණා. பரிசுத்த ரோம ராஜ்யம் என்று சொல்லி மேற்கத்தைய நாடுகளிலே அது வளர்ந்து கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருந்தது. මිත්‍රෝනේ මේ රහස දැනගන්න. இந்த ரகசியத்தை நண்பர்களே அறிந்து கொள்ளுங்கள். ඒ ශුද්ධ රෝමානු අධිරාජ්‍ය the holy roman empire කියන ඒ අධිරාජ්‍ය තමයි වර්තමාන යුරෝපයේ රටවල්. இந்த பரிசுத்த ரோம பேரரசு என்று சொல்லப்படுவதுதான் நிகழ்காலத்திலே ஐரோப்பிய நாடுகள். එතකොට අදටත් ලෝකේ පුරා ව්‍යාප්තව තිබෙන අධිරාජ්‍යයේ සලකුණු රෝමානු අධිරාජ්‍යයේ සලකුණු. அவை உலகம் எங்கிலும் வியாபித்திருக்கிற ராஜ்யங்கள் அல்லது அதிராஜ்யங்களுடைய அடையாளங்கள் உள்ளே பொதிந்திருப்பது என்ன? ரோம பேரரசாக. ඒ රෝමානු අධිරාජ්‍ය තමයි ලෝකේ පළමු වතාවට එක ආගමක් ඒගොල්ලන්ගේ අධිරාජ්‍ය ආගමක් බවට මුළු ලෝකෙටම ප්‍රකාශ කරේ. ரோம பேரரசு ஒன்றுதான் உலகத்திலே தன்னுடைய மதத்தை உலக பேரரசினுடைய உலகத்தினுடைய மதமாக அங்கே உருவாக்கியது அல்லது அறிவித்தது. ඒ ආගම තමයි அந்த மதம் தான் பாபிலோன் ආගම. பாபிலோனிய மதம். රෝමානු අධිරාජ්‍ය තුලට ரோம பேரரசுக்குள்ளே பாபிலோனிய දේශපාලන ක්‍රමය රිංගුවා. பாபிலோனிய அரசியல் முறை உள்ளே புகுந்தது. பாபிலோனிய ආගමික ක්‍රම රිංගුවා. பாபிலோனிய மத முறைமை உள்ளே நுழைந்தது. பாபிலோனிய ආර්ථිකය රිංගුවා. பாபிலோனிய பொருளாதாரம் அல்லது வாணிபம் உள்ளே நுழைந்தது. රෝමානු අධිරාජ්‍ය තුල සැඟවී තිබෙන අධිරාජ්‍ය பாபிலோன் அதிராஜ்ய. ரோம பேரரசுக்குள்ளே அங்கே மறைந்து பொதிந்திருப்பது பாபிலோனிய அதிராஜ்யம் அல்லது பேரரசினுடைய ராஜ்யம். ඒ பாபிலோன் அதிராஜ்ய ரோமானு அதிராஜ்ய තුලට
ඇතුල් වුණාම இந்த பாபிலோனிய பேரரசு ரோம பேரரசுக்குள்ளே புகுந்து கொண்டதும் රෝමානු ආගම බාබිලෝන් ආගම බවට මාරු වුණා. ரோம மதமானது பாபிலோன் மதமாக மாறியது. බාබිලෝන් වරුන්ට ඉස්සරම පුදුම හැකියාවක් තිබුණා. பாபிலோனியர்களுக்கு மிக புதுமையான ஒரு திறமை இருந்தது. නං වෙනස් කරන. அதாவது பெயர் மாற்றுவது. දැන් නෙබුකත්නේසර්ගේ කාලේ நேபுகாத்நேச்சாருடைய காலத்திலே යුදෙව්වන්ව අල්ලගෙන ගියානේ. யூதர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள் அல்லவா? අපි කොල්ලෝ 4 දෙනෙක් ගැන දන්නවා බයිබලේ. 4 வாலிபர்களை குறித்த கதை உங்களுக்கு தெரியும். දානියෙල්. தானியேல் දානියෙල්ව බාබිලෝන් වලට ගෙනාපුවම මොනවද කරේ? தானியேலை பாபிலோனுக்கு கொண்டு வந்ததும் என்ன செய்தார்கள்? නම වෙනස් කරා. பெயர் மாற்றினார்கள். බෙල්තෙෂාත්සාර් பெல்தெஷாத்சார் ශාත්‍රාක්ව ගෙනාවා. ஷாத்ராக்கை கொண்டு வந்தார்கள். සොරි අනනියා කියන මනුෂ්‍යව ගෙනාවා. அனனியா என்கிறவனை கொண்டு வந்தார்கள். මිනිහට ශාත්‍රාක් කියලා නම තිබුණා. அவனுக்கு பெயர் மாற்றினார்கள் ஷாத்ராக் என்று. මිෂායල් කියන එක්කෙනෙක්ව ගෙනාවා. மிஷாயலை கொண்டு வந்தார்கள். මිනිහට මේෂාක් කියලා තිබ්බා. அவனுக்கு மேஷாக் என்று வைத்தார்கள். අසරියා කියන එක්කෙනෙක්ව ගෙනාවා. அசரியா என்கிற ஒருவனை கொண்டு வந்தார்கள். එයාට ආබේත්නෙකෝ කියලා නම அவனுக்கு තිබ්බා. ஆபேத்நேகோ என்று வைத்தார்கள். බාබිලෝන් වරුන් මොන වගේ වුන්ද දන්නවද? பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? උන්ගේ වැඩේ කරගන්න அவர்களுடைய வேலையை செய்து கொள்ள මෙයාගේ නම මෙයාට දානවා. இவனுடைய பெயரை இவனுக்கு வைப்பார்கள், මෙයාගේ නම මෙයාට දානවා. இவனுடைய பெயரை இவனுக்கு வைப்பார்கள். එවුන් රිංගුවා රෝමානු අධිරාජ්‍ය තුලට. அவர்கள் ரோமாதி ராஜ்யத்திற்குள்ளே பேரரசுக்குள் நுழைந்தார்கள். රෝමානු ආගම දිහා බැලුවා. ரோம மதத்தை பார்த்தார்கள். මොකද ඒ ආගම? அந்த மதம் என்ன? ක්‍රිස්තියානි. அதுதான் கிறிஸ்தவம். ක්‍රිස්තියානි ආගම තුලට බාබිලෝන් ආගම ගේන්න අමාරුයි. கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே பாபிலோனிய மதத்தை கொண்டு வருவது முடியாது. උන් කරේ මොකද දන්නවද? அவர்கள் என்ன செய்தார்கள்? බයිබලේ චරිත අරගෙන வேதாகம நபர்களை எடுத்து ඒ අයගේ නම් අරගෙන அவர்களுடைய பெயர்களை எடுத்து උන්ගේ බාබිලෝන් දෙවිවරුන්ව ඇතුළට ගෙනල්ලා அவர்களுடைய பாபிலோனிய தெய்வங்களை உள்ளே கொண்டு வந்து බයිබල් නම් ටික උන්ට දුන්නා. அந்த வேதாகம பெயர்களை அவைகளுக்கு வைத்தார்கள். සෙමිරමිස් කියන බාබිලෝන් දේවතාව ගෙනාවා. செமிரமிஸ் என்கிற பாபிலோனிய தெய்வத்தை கொண்டு வந்தார்கள். මරියතුමී කියලා කිව්වා. அதற்கு பெயர் வைத்தார்கள் மரியாள். තම්මුස් කියන බාබිලෝන් දෙවිවරයාව ගෙනාවා. தம்மூஸ் என்கிற பாபிலோனிய தெய்வத்தை கொண்டு வந்தார்கள். මේ තමයි යේසුස් වහන්සේ කියලා කිව්වා. அதைத்தான் இயேசு என்று சொன்னார்கள். ඒ බාබිලෝන් ආගමික මේ නායකයන්ව මේ අසට ගෙනාවා පොන්ටිෆස්ලව. பாபிலோனிய மத தலைவர்களை பொன்டிபஸ் என்ற தலைவர்களை உள்ளே கொண்டு வந்தார்கள். සභාවේ නායකයාට පොන්ටිෆ් කියලා නම තිබ්බා. சபை தலைவர்களுக்கு பொன்டிப் என்று பெயர் வைத்தார்கள். අදටත් පාප්තුමාට කියන්නේ පොන්ටිෆ් කියලා. இன்றைக்கும் போப்பாண்டவரை சொல்லுவது பொன்டிப் என்று. බාබිලෝන් ආගම ගෙනල්ලා ක්‍රිස්තියානි නම් දාලා අද රෝමානු ආගම තුල ඒ බාබිලෝන් ආගම අදටත් පවතිනවා. பாபிலோனிய மதங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவத்திற்குள்ளே புகுத்தி அதை ரோம மதமாக்கி அதற்குள்ளே கிறிஸ்தவத்தை பொதித்தார்கள். 1950 1950களிலே යම් භයානක දෙයක් සිදු වුණා. ஒரு பயங்கரமான சம்பவம் நடைபெற்றது. මේ ශුද්ධ රෝමානු අධිරාජ්‍ය තුල பரிசுத்த ரோம பேரரசுக்குள்ளே ඇති වෙලා තියෙන ભેද ඉවත් කිරීමේ සංකල්පයක් එක්කෙනෙකුට පහළ වුණා. இந்த ரோம பேரரசுக்குள்ளே இருக்கிற பிரிவை நீக்குவதற்கான ஒரு திட்டம் ஒருவனுக்குள்ளே வந்தது. මොකද්ද ඒ ඇති වෙලා තිබුණු ප්‍රශ්නේ මොනවාද? அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த பிரச்சனை என்ன? ශුද්ධ රෝමානු අධිරාජ්‍ය තුල තිබෙන රටවල් එකාට එකා ගහ ගන්නවා දැන්. பரிசுத்த ரோம பேரரசுக்குள் இருக்கிற தேசங்கள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்கிறது. ජර්මනියට විරුද්ධව ප්‍රංශය බෙල්ජියම් එංගලන්තේ මේ රටවල් සේරම 1914 ඉඳලා 18 වෙනකම් පළවෙනි ලෝක යුද්ධය කරා. ஜெர்மனுக்கு விரோதமாக இத்தாலி பிரான்ஸ் என்ற தேசங்கள் 1914 இருந்து 18 வரையில முதலாம் உலக யுத்தத்தை நடத்தியது. 1939 ඉඳලා 1945 වෙනකම් දෙවෙනි ලෝක යුද්ධය කරා. 1939 இருந்து 1945 வரையில இரண்டாம் உலக போர் நடைபெற்றது. එතකොට ඒ දෙවෙනි ලෝක යුද්ධය ඉවර වුණාම இந்த இரண்டாம் உலக யுத்தம் முடிந்ததும் එක්කෙනෙකුට අදහසක් ආවා. ஒருவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. අපි එක අධිරාජ්‍යයක් நாங்கள் ஒரு பேரரசு අද වෙන් වෙලා අපි ගහ ගන්නවා. இன்றைக்கு நாம் பிரிந்து அடித்துக் கொள்கிறோம். යුරෝපය කියන්නේ එක රටක්. ஐரோப்பா என்பது ஒரு தேசம், එක රාජ්‍යයක්. ஒரு ராஜ்யம். අපි එක භාෂාවක් කතා කරන්න ඕනේ. நாங்கள் ஒரு பாஷையை பேச வேண்டும். එක
මේ මුදල් ක්‍රමයක් අපිට තියෙන්න ඕනේ. எங்களுக்கு ஒரு பண முறைமை இருக்க வேண்டும். එක ආර්ථිකයක් අපිට තියෙන්න ஒரு ඕනේ. பொருளாதார முறை இருக்க வேண்டும். අද අපි වෙන් වෙලා இன்றைக்கு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ජර්මනිය ජර්මන් භාෂාව ඩොයිච් කතා කරනවා. ஜெர்மன் மொழி டொய்ஸை பேசுகிறார்கள். ඩොයිච් මාක් කියන සල්ලි තියන් ඉන්නවා. அவர் டொய்ஸ் மார்க் என்ற பணத்தை வைத்திருக்கிறார்கள். ජර්මනියෙන් ප්‍රංශයට යන්න බෝඩරයක් තියෙනවා. ஜெர்மனிலிருந்து பிரான்சுக்கு போவதற்கு ஒரு border line இருக்கிறது. ප්‍රංශයේ ඉන්න ෆ්‍රෙන්ච් கතා කරනවා. பிரான்சில் இருக்கிற பிரெஞ்சு பேசுகிறார்கள். ෆ්‍රෙන්ච් ஃப்ராන්ක්ස් කියන සල්ලி පාවිච්චි කරනවා. அவர்களுக்கு பிரெஞ்சு பிராங்க் என்ற ஒரு பணமுறையை பயன்படுத்துகிறார்கள். ஃப்ரான்ஸ் ඉඳන් பெல்ஜியம் යනකොට බෝඩරේ හරහා යන්න ඕනේ. பிரான்சிலிருந்து பெல்ஜியத்துக்கு போகும்போது எல்லை கூடாய் செல்ல வேண்டும். උන් பெல்ஜியன் ஃப்ரெஞ்ச் කතා කරනවා. பெல்ஜியன் ஃப்ரான்ක්ஸ் තියන් ඉන්නවා. அவர்கள் பெல்ஜிய பிரான்ஸ் மொழியை பேசுகிறார்கள். அவர்கள் பெல்ஜியம் பிராங்க் என்ற பணப்புழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். பெல்ஜியம் ඉඳන් හොලන්ඩ් වලට යනකොට ආපහු බෝඩර් එකකින් යන්න ඕනේ. பெல்ஜியத்திலிருந்து ஹாலண்டுக்கு போகிற பொழுது அந்த எல்லை பகுதியை பயன்படுத்த வேண்டும். හොලන්ඩ් වල ඉන්න මිනිස්සු ඩච් කතා කරනවා. ஹாலண்டில் இருக்கிறவர்கள் டச் மொழியை பேசுகிறார்கள். ගිල්ඩන් කියන සල්ලි පාවිච්චි කරනවා. கில்டன் என்கிற பணத்தை பயன்படுத்துகிறார்கள். ஃப்ரான்ஸෙන් ඉතාලියට යනකොට බෝඩර් එක හරහා යන්න ඕනේ. பிரான்சில் இருந்து இத்தாலிக்கு போவதற்கு எல்லை பகுதியை பயன்படுத்துகிறார்கள். ඒ ඉතාලියේ ඉන්න මිනිස්සු ඉතාලියන් භාෂාව කතා කරනවා. அந்த இத்தாலியில் இருக்கிறவர்கள் இத்தாலிய மொழியை பேசுகிறார்கள். ඉතාලියන් ලියරා සල්ලි පාවිච්චි කරනවා. இத்தாலியில் லியரா என்று பணத்தை பயன்படுத்துகிறார்கள். අනේ මේ එක ශුද්ධ රෝමානු අධිරාජ්‍යයට මොනවද මේ වෙලා තියෙන්නේ කියලා එක්කෙනෙකුට හිතුණා. ஒருவனுக்கு ஞாபகம் சிந்தனை வந்தது. இந்த பரிசுத்த ரோம பேரரசுக்கு என்ன நடந்து விட்டது என்ற சிந்தனை வந்தது. කැඩිලා බිඳිලා තිබෙන මේ අධිරාජ්‍ය අපි එක රටක් බවට අපි පත් කරන්න ඕනේ. பிரிந்து சிதைந்து போய் இருக்கிற இந்த பேரரசை ஒரு தேசமாக ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று சிந்தை வந்தது. ඒ අදහස ඇති වුණේ වින්සන්ට් චර්චිල් කියන එංගලන්තේ මහා බ්‍රිතාන්‍යයේ අගමැතිවරයාටයි. அந்த சிந்தை வந்தவன் யார் என்று சொன்னார்? வின்சென்ட் சர்ச்சில் என்ற பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரிக்கு. ඒ සංකල්පය 1950 ඉෂ්ට වුණා. அந்த சிந்தை 1950களிலே நிறைவேறியது. 50 ඉතාලිය, இத்தாலி, ප්‍රංශය, பிரான்ஸ், ජර්මනිය, ஜெர்மன், ඕලන්තය, ஹோலாந்து, බෙල්ජියම්, பெல்ஜியம், ලක්සම්බර්ග් லக்சம்பர்க் මේ රටවල් 6 එකතු වෙලා இந்த 6 தேசங்களும் சேர்ந்து යුරෝපා සංගමය කියලා එකක් පිහිටුවවා. ஐரோப்பிய சங்கம் என்ற ஒன்றை ஸ்தாபித்தார்கள். ඒගොල්ලෝ රැස්ුනේ කොහෙද? அவர்கள் எங்கே கூடினார்கள்? ඉතාලියේ තිබෙන රෝම නගරේ. அவர்கள் இத்தாலியில் இருக்கிற ரோம் நகரிலே கூடினார்கள். රෝමේ තමයි යුරෝපා සංගමය බිහි වුණේ. ரோமிலே தான் ஐரோப்பிய சங்கம் உருவானது. අදහස ආපු වින්සන්ට් චර්චිල්ල ආවේ නෑ උකට. அந்த சிந்தையை கொண்டு வந்த வின்சென்ட் சர்ச்சில் அங்கே வரவில்லை. හැබැයි මේ රටවල් 6 සම්බන්ධ වෙලා ඔක පටන් ගත්තා. இந்த 6 நாடுகளும் சேர்ந்து இதை ஆரம்பித்தன. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கியதா? රටවල් 6ක්. 6 நாடுகள். 6. 6 நாடுகள். 6. 6 தேசம். 6 6 කියන්නේ මනුෂ්‍යයාගේ ඉලක්කම. 6 என்பது மனிதனுடைய இலக்கம். 13 වෙනි පරිච්ඡේදයේ 6 ගැන මම පස්සේ කතා කරනවා. 6 ගැන. 13ஆம் அதிகாரத்திலே 6 என்ற இலக்கத்தை நான் பேசுவேன் பின்பு. යුරෝපා සංගමය වර්ධනය වුණා. ஐரோப்பிய சங்கமானது வளர்ந்தது. තවත් රටවල් එකතු වුණා. இன்னும் தேசங்கள் ஒன்றிணைந்தது. අද වෙනකොට இன்று ஆகும் பொழுது රටවල් 28ක් බිහි වෙලා තියෙනවා. இன்றைய ඇති වෙලා මේ ඇතුළට ඇවිල්ලා තියෙනවා. 28 தேசங்கள் அதற்குள் வாங்கப்பட்டிருக்கிறது. ඒකේ රටවල් 10ක් එක්සිකියුටිව් රටවල්, එක්සිකියුටිව් நேஷன்ஸ். அதிலே இருக்கிறதான 10 தேசங்கள் மிக முக்கியமான ஆட்சி உரிமையுடைய தேசங்கள். ඒගොල්ලෝ ඒ රටවල් 10 තමයි යුරෝපා සංගමයට දායකත්වය දෙන්නේ. அந்த 10 தேசங்கள் தான் அந்த ஐரோப்பிய சங்கத்தினுடைய ஆட்சி முறையை உடையவர்கள். නමුත් තව ඉතිරි 18 மீதியான 18 தேசங்கள் යුරෝපා සංගමයෙන් ඉල්ලන් කන මිනිස්සු. ஐரோப்பிய சங்கத்திலிருந்து வாங்கி சாப்பிடுற கூட்டம். තේරෙනවද? ඊට පස්සේ 1993 அதன் பின்பு 1993 මේගොල්ලෝ කතා කරා. இவர்கள் கதைத்தார்கள். අනේ අපි මොකටද වෙන සල්ලි පාවිච්චි කරන්නේ? ஐயோ நாங்க ஏன் வேறு வேறு பண முறைமைகளை பயன்படுத்துகிறோம்? ඒ නිසා අපි එක මුදල් ක්‍රමයකට එමු. ஆகவே நாங்கள் ஒரு பண முறைமையை நாம் கொண்டு வருவோம். යූරෝ කියන මුදල් හඳුන්වා දීමේ අදහස ඒගොල්ලන්ට ඇති වුණා. யூரோ என்கிற ஒரு பண முறைமையை கொண்டு வருகிற சிந்தை கருத்து அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2001 ඉඳලා 2001 இலிருந்து ஃப்ரான்ஸே ஃப்ரெஞ்ச் ஃப்ராங்க்ஸ் නැති වුණා.
பிரான்சிலே பிரெஞ்சு பிராங்க் இல்லாமல் போனது. ජර්මනියේ ඩොයිච් මාර්ක් නැති වුණා. ஜெர்மனிலே டாய்ச் மார்க் இல்லாமல் ஒழிக்கப்பட்டது. ඉතාලියේ ඉතාලියන් ලියරා නැති වුණා. இத்தாலியிலே இத்தாலி லீரா இல்லாமல் போனது. හෝලන්තේ මේ ஹாலண்ட் கில்டன் නැති වුණා. ஹோலண்டிலே கில்டன் என்கிற பணமே இல்லாமல் போனது. මේ සේරම යූරෝ කියන එක මුදලකට අයිති වුණා. இந்த 6 தேசங்களும் யூரோ என்கிற பணத்தை அங்கீகரித்து ஒரு பணமாய் ஏற்றுக்கொண்டார்கள். 1946 1946 සර් වින්සන්ට් චර්චිල්ගේ අදහස මොනවද දන්නවද? சர் வின்சென்ட் சர்ச்சில் என்பவருடைய நோக்கம் என்ன? We need a United States of Europe. අපිට මේ United States of Europe කියන ඒ කියන්නේ United States of America වගේ United States of Europe කියන අදහසක් අපිට ඕනේ කියලා කිව්වා. அவர் சொன்னார் எங்களுக்குள்ளே ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் இருப்பது போல ஐக்கிய ஐரோப்பிய ராஜ்யம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னார். 2001 யூரோ කියන ඒ සල්ලි ඒගොල්ලෝ හඳුන්ලා දෙනකොට அவர்கள் 2001 யூரோ என்கிற பணமுறைமையை அறிமுகப்படுத்திய பொழுது ඇමරිකානු ඩොලරය ඉහළින් තිබ්බා යූරෝ පහළින් තිබ්බේ. அமெரிக்க டாலர் மேல் நிலையில் இருந்தது, யூரோ கீழ் நிலையில் இருந்தது. අද මම දේශනා කරන මේ 2016 සැප්තැම්බර් මාසේ நான் இது பிரசங்கிக்கிற 2016 செப்டம்பர் மாதத்திலே යූරෝ උඩහට ගිහින් පල්ලෙහාට වැටලා තියෙනවා ඩොලර්. யூரோ மேலே போய் டாலர் கீழே விழுந்திருக்கிறது. ඊට පස්සේ 1994 අදහසක් ගෙනාවා. 1994 ஒரு கருத்தை கொண்டு வந்தார்கள். අපි සේරම එකයි. நாம் எல்லோரும் ஒன்று. ජර්මනියයි ප්‍රංශයයි අතර බෝඩර් එකක් මොකටද? ஜெர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையிலே என்னத்திற்கு எல்லை பகுதி? ප්‍රංශයයි ඉතාලියයි අතර බෝඩර් එකක් මොකටද? என்னத்திற்கு பிரான்சுக்கும் இத்தாலிக்கும் ஒரு எல்லை? ප්‍රංශයයි බෙල්ජියමයි බෙල්ජියම් ලක්සම්බර්ග් බෙල්ජියම් හොලන්ඩ් ජර්මනි මේ අතර දේශ සීමා මොකටද? எங்க பெல்ஜியம் பிரான்ஸ் பெல்ஜியம் அங்கே ஜெர்மன் இப்படிப்பட்ட எங்க தேசங்களுக்கு எதற்கு எல்லை? එනිසා අපි බෝඩර් සේරම විවෘත කරලා එක රටක් වගේ ඉමුකෝ. ஆகவே இந்த எல்லா எல்லை பகுதிகளையும் திறந்து நாம் ஒரு தேசமாய் இருப்போம் என்றார்கள். 2001 ඉඳලා 2001 இருந்து යූරෝ හඳුන්වපු ඒ අවුරුද්දේ ඉඳලා யூரோ அறிமுகப்படுத்த அந்த நாளில் இருந்து එක විසා එකක් ෂෙන්ගන් ස්ටේට්ස් කියලා ඒගොල්ලෝ ඇති කරගත්තා. அவர்கள் ஒரு விசா முறையை ஏற்படுத்தி கொண்டார்கள். செங்கன் விசா என்று சொல்கிறதான விசா முறைமையை. මේ දේවල් මම නිකන් පොත් වලින් කියවුවා නෙවෙයි මිත්‍රවරුනි. அன்பானவர்களே, இதை நான் கதை புத்தகங்களில் வாசித்தது அல்ல. මම ඒ බෝඩර් හැම බෝඩරේටම මම ගමන් කරා. அந்த எல்லா எல்லை பகுதிகளுக்கும் அந்த தேசங்களில் நான் பிரயாணம் මම பண்ணினேன். මේ ගවේෂණ කරන කාලේ நான் இதை ஆராய்ச்சி செய்த காலகட்டத்தில் මම එංගලන්තේ හිටියේ. நான் இங்கிலாந்தில் இருந்தேன். ප්‍රංශයට යන්න ෆ්‍රෙන්ච් විසා ගත්තා. இங்கிலாந்தில் இருந்து பிரான்சுக்கு போவதற்கு பிரெஞ்சு விசாவை நான் பெற்றேன். බෙල්ජියම් විසා ගත්තා. பெல்ஜியம் விசாவை எடுத்தேன். හොලන්ඩ් විසා ගත්තා. ஹோலந்து விசாவை எடுத்தேன். ජර්මනි විසා ගත්තා. ஜெர்மன் விசா எடுத்தேன். ඉතාලියන් විසා ගත්තා. இத்தாலி விசாவை මේ எடுத்தேன். හැම රටේ පෞද්ගලික විසා මගේ පාරණ පාස්පෝර්ට් එකේ තියෙනවා. இந்த எல்லா தேசங்களுடைய விசாக்கள் என்னுடைய பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிறது. ඒ හැම රටේම ඒ ලෝකල් ඒගොල්ලන්ගේ මුදල් මම පරිහරණය කරලා තියෙනවා. அந்த எல்லா தேசங்களுடைய பணத்தையும் நான் கையாண்டு இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். ඒ නිසා මේ දේවල් මම දැනගෙනයි මේ කතා කරන්නේ. இவை எல்லாவற்றை அறிந்துதான் நான் பேசுகிறேன். දැන් එහෙම නෙවෙයි. இப்பொழுது அப்படி அல்ல. එක ෂෙන්ගන් විසා එකකින් අපිට රටවල් 14කට යන්න පුළුවන්. இப்பொழுது ஒரு செங்கன் விசாவிலே 14 நாடுகளுக்கு போக முடியும். බලන්න කොහොමද අර රෝමානු අධිරාජ්‍ය අදත් පවතින ක්‍රමය. பாருங்கள், இந்த ரோம பேரரசு இன்றும் நிலைத்திருக்கின்ற முறையை பாருங்கள். රෝමානු නගරය ගැන මං යමක් කියන්නම්. ரோம நகரத்தை குறித்து வந்து சொல்லுகிறேன். සර්පයාට හිස් 7ක් තිබ්බ නේද? சர்ப்பத்திற்கு 7 தலைகள் இருந்தது அல்லவா? මුහුදෙන් එන මුර්ගයාටත් හිස් 7ක් තියෙනවා නේද? கடலிலிருந்து வருகிற மிருகத்திற்கும் 7 தலைகள் இருந்தது அல்லவா? ඒ හිස් 7 මොනවද දන්නවද? இந்த 7 தலைகள் என்ன? කඳු 7ක්. 7 மலைகளாம். මොකක්ද ඒ කඳු 7? இந்த 7 மலைகளும் என்ன? ලෝකේ රෝමය කියන එකම එක නගරය තමයි කඳු 7ක් එක නගරය තුල තියෙන්නේ. உலகத்திலேயே ஒரே ஒரு நகரத்தில் தான் 7 மலைகளால் சூழப்பட்ட நகரமாக இருக்கிறது. පැලටින් කියන එක කන්දක් හරි මැද තියෙනවා. පැලටිன் என்று சொல்லுகிற மலை சரியாக மத்தியில் இருக்கிறது. කුරිනල් කියන ඒ කන්ද උඩ තියෙනවා. குரினல் என்று சொல்லுகிற மலை மேலே இருக்கிறது. ඊට පස්සේ විමිනල් ළඟින් තියෙනවා. அதற்கு பக்கத்தில் விமினல் இருக்கிறது. තව දෙකක් තියෙනවා. இன்னும் 2 மலைகள். මේ කඳු 4ක් இந்த 4 மலைகள் මැද එක කන්දක් மத்தியில ஒரு மலை, පල්ලෙහායින් තව කඳු දෙකක්.
கீழ்ப்புறத்தில் இன்னும் 2 மலைகள். ඕක අපි ප්‍රවේශමෙන් බැලුවොත්. அதை அவதானமாக நோக்கி பார்த்தான். මුර්ගයකුගේ මුහුණ වගේ පේන හැඩක්. එක පොඩ්ඩක් ඇල කරලා බැලුවොත් මුර්ගයකුගේ මූණ හැඩින් තමයි ඔය කඳු 7 පිහිටිලා තියෙන්නේ. அந்த கொஞ்சம் அதை சரித்து பார்த்தால் ஒரு மிருகத்தினுடைய முகத்தை போன்ற தோற்றத்தை அந்த மலைகளிலே அந்த 7 மலையும் சேர்த்து பார்க்கலாம். ඒ රෝමේ තමයි වතිකානුවත් තියෙන්නේ. அந்த ரோமிலே தான் வத்திக்கான் இருக்கிறது. මං කතෝලිකයන්ට විරුද්ධ නැහැ. நான் கத்தோலிக்கர்களுக்கு எதிரி அல்ல. නමුත් කතෝලික ආගම තුල තිබෙන බාබිලෝන් ආගමට මං විරුද්ධයි. ஆனால் கத்தோலிக்க மதத்திற்குள்ளே இருக்கிற பாபிலோனிய மதத்திற்கு நான் எதிரி. පාප්තුමා අන්තික්‍රිස්තුස් කියලා පෙන්තකොස්තකාරයෝ කියනවා. போப்பாண்டவர் அந்திகிறிஸ்து என்று பெந்தகோஸ்தேக்காரர்கள் சொல்கிறார்கள். ඒකට මං විරුද්ධයි. அதற்கு நான் எதிரி. හැබැයි පාප්තුමාගේ ආගම අර බාබිලෝන් ආගම කියන එක අපි මතක තියාගන්න ඕනේ. போப்பாண்டவருடைய மதம் அந்த பாபிலோனிய மதம் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். එතකොට අපි දකින මේ සර්පයාගේ මේ මුර්ගයාගේ හිස් 7 ඒ රෝමානු නගරයේ සංකේතයක්. ஆகவே மிருகத்திலும் சர்ப்பத்திலும் பார்க்கின்ற 7 தலைகள் இந்த ரோம நகரத்தை காண்பிக்கின்றது. ඒ අං 7 අං 10 ඔය සත්තු දෙන්නටම තියෙනවා. இந்த 2 மிருகங்களுக்கும் 10 கொம்புகள் இருக்கிறது. ඒ අං කියලා කියන්නේ මොකද්ද පෙන්නන්නේ? இதை இந்த கொம்பு என்று எதை காண்பிக்கிறது? උඩඟුකම. மேட்டிமை அல்லது பெருமை. අපි නිකන් කතා කරනකොටත් කියනවානේ. கதைக்கு முன்னாடி சும்மா சொல்லுவோம் அல்லவா? පණ්ඩිත මිනිස්සුන්ට කියනවා ආබු මූට නම් මාර අන් දෙකක් තියෙන්නේ කියලා. அந்த பண்டித கதை கதைக்கிறவனை பார்த்து சொல்லுவோம் இவரு பெரிய கொம்பு இருக்கிறதல்ல கொம்பு வைத்திருக்கிறான். ඒ වගේ සර්පයාටයි මේ මුර්ගයාටයි අං 10ක් තියෙනවා. அப்படியாக சர்ப்பத்திற்கும் இந்த மிருகத்திற்கும் 10 கொம்புகள் இருக்கிறது. හැබැයි සර්පයාට ඔටුනු 7ක් තියෙනවා. ஆனால் சர்ப்பத்திற்கு 7 கிரீடங்கள் இருக்கிறது. ඒ මුර්ගයාට ඔටුනු 10ක් තියෙනවා. ஆனால் மிருகத்திற்கு 10 கிரீடங்கள் இருக்கிறது. මුර්ගයාගේ ඔටුනු 10 තමයි එක්සත් ජාතීන්ගේ සංගමේ ඉන්න ඒ එක්සකටිව් රටවල් 10. அந்த 10 தலைகள் 10 கிரீடங்கள் தான் ஐக்கிய நாடுகளில் இருக்கிறதான பிரதான 10 தேசங்கள். ஐரோப்பிய சங்கத்தில் இருக்கிற 10 தலைவர்கள். එක්සත් ජාතීන්ගේ සංගමේ නෙවෙයි யூரோப்பிய සංගමේ. ஐரோப்பா சங்கத்தில் இருக்கின்ற 10 தலைமைத்துவ தேசங்கள். දැන් ඔයාලට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குகிறதா? දැන් බලන්න ඔය පළවෙනි පදේ මෙහෙම කියනවා. முதல் வசனம் இப்படி சொல்கிறது. උගේ ඉස්වල අපහාස නාමවලද තිබුණේය. அதின் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. මිත්‍රවරුනි අපහාස නාමවල කියන්නේ මොකද්ද? தூஷணமான நாமம் என்பது என்ன பிரியமானவர்களே? කාටද අපහාස කරන්නේ? யாரை இவர்கள் தூஷிப்பார்கள்? දෙවියන් වහන්සේට. தேவனை. උන්වහන්සේගේ වචනයට. அவருடைய திருவசனத்தை. මේක අනාගතේ වෙන්න යන්නේ. මේ 13 වෙනි පරිච්ඡේදයේ අනාගතේ වෙන්න යන්නේ. இந்த 13ஆம் அதிகாரம் எதிர்காலத்திலே நடக்க போகின்றது. හැබැයි දැනටමත් යුරෝපීය සංගමයේ තුල දෙවියන් වහන්සේගේ නාමය අපහාස කරන දේවල් සිදු වෙමින් පවතිනවා. இப்பொழுதும் கூட ஐரோப்பிய சங்கத்துக்குள்ளே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கின்றவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. සමලිංගික සේවනයට බයිබලය විරුද්ධයි. ஒரு பால் புணர்ச்சிக்கு வேதாகமம் எதிரி. හැබැයි යුරෝපා සංගමය තුලින් සමලිංගික සේවනයේ යෙදෙන අයට කසාදවත් බඳින්නත් පුළුවන්. ஆனால் ஐரோப்பிய சங்கத்தின் மூலமாக அங்கே சட்டம் இருக்கிறது. ஒரு பால் புணர்ச்சி செய்கிறவர்கள் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ள சட்ட ரீதியான அனுமதி உண்டு. බයිබලයට අනුව යේසුස් වහන්සේ පමණයි මග. வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வழி. මාර්ගයද සැබෑවද ජීවනද යේසුස් වහන්සේ පමණයි. நோனே வழியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. නමුත් යුරෝපා සංගමය තුල තියෙන සංකල්පය හැම ආගමක්ම එක හා සමානයි. ஆனால் ஐரோப்பிய சங்கத்தினுடைய அங்கே செயல்பாடு என்ன சொல்லுகிறது? எல்லா மதங்களும் ஒன்று என்ற சட்டம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. මේක කියලා තියෙනවා දෙවියන් වහන්සේ හැර වෙන කාවත් නමස්කාර කරන්න එපා කියලා බයිබලේ. வேதாகமம் சொல்லுகிறது தேவனை தவிர ஒருவரையும் வணங்க கூடாது என்று. හැබැයි යුරෝපා සංගමය තුල යක්ෂයාට නමස්කාර කරන අයටත් ඒගොල්ලෝ අනුමැතිය දීලා තියෙනවා. ஐரோப்பிய சங்கத்தின் மூலமாக பிசாசை வணங்குகிறவர்களுக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். යක්ෂයාව නමස්කාර කරන දේවාල පවා දැන් ලියාපදිංචි වෙනවා යුරෝපා සංගමය හරහා. பிசாசை வணங்குகிறவருடைய ஆலயங்கள் கூட அங்கே அனுமதியோடு கூட பதிவு செய்யப்படுகிறது. ලෝකේ සියලුම ආර්ථිකය පාලනය වෙන්නේ යුරෝපා සංගමය තුලින්. உலகத்தில் இருக்கிற அத்தனை வாணிபம் அல்லது பொருளாதாரமும் ஆட்சி செய்யப்படுவது ஐரோப்பிய சங்கத்தினாலே. යුරෝපා සංගමය හිතා භයානක ස්ථානයක්. ஐரோப்பா சங்கமானது மிக ஆபத்தான ஒரு இடம். ඒ යුරෝපා සංගමේ නායකයා බවට එන්න යන එක්කෙනා
ஐரோப்பிய சங்கத்தின் தலைவனாக வரப்போகிறவன் බල්ලගත්තු එක්කෙනෙක්. அவன் மிகவும் வல்லமையான ஒருவன். දැන් මේ ස්ථානයේ අපි අවුරුදු පළවෙනි අවුරුදු 3මාර ඉවර වුණාම අපි දකින්නේ இந்த இடத்திலே முதல் 3.5 வருடங்கள் முடிந்த பின்பு நாம் பார்ப்பது ඒ වතුරෙන් එන මුර්ගයා தண்ணீரிலிருந்து அல்லது கடலிலிருந்து எழும்பி வருகிற மிருகம் ඒ යුරෝපා සංගමේ නායකයා. ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவன். ඇයි ඒ මුහුදෙන් මතුවෙන්නේ? ஏன் தண்ணீரிலிருந்து எழும்பி வருகிறான்? මධ්‍ය ධරණයේ මුහුද කියන්නේ මොකද්ද? மத்திய தரை கடல் என்பது என்ன? අද ලෝකේ සාගර මුහුදු ගොඩක් තියෙනවා. இன்றைக்கு உலகத்திலே சமுத்திரங்கள் அநேகம் இருக்கிறது. ඉන්දු සාගරය, இந்து சமுத்திரம், පසිෆික් සාගරය, பசிபிக் சமுத்திரம், ඇට්ලාන්ටික් සාගරය, அட்லாண்டிக் சமுத்திரம். මේවා අපි දන්නවා. இது எங்களுக்கு தெரியும். හැබැයි ஆனால் දැන් බයිබල් කාලයේ තිබුණු මහද්වීප තුන මොකද්ද? வேதாகம காலத்தில் இருந்த பெரும் கண்டங்கள் எவை? ඇමරිකාවයි ඔස්ට්‍රේලියාවයි හොයාගෙන තිබුණ නෑනේ. அப்போதைக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்திருக்கவில்லையே. එතකොට තිබුණු මහද්වීප තුන මොනවාද? அப்பொழுதுக்கு இருந்த மாபெரும் கண்டங்கள் எவைகள்? ආසියාව, ஆசியா, යුරෝපය, ஐரோப்பா, අප්‍රිකාව. ஆப்பிரிக்கா. මිත්‍රවරුනි, මේ මහද්වීප තුනටම සම්බන්ධ වෙන එකම මුහුද තමයි මධ්‍ය ධරණයේ මුහුද. நண்பர்களே, இந்த 3 கண்டங்களோடு தொடர்பு படுகிற ஒரே ஒரு கடல் தான் மத்திய தரை. දැන් අපි පසිෆික් සමුද්‍රය ගත්තොත්, සාගරය இப்பொழுது ගත්තොත්, நாம் பசிபிக் சமுத்திரத்தை எடுத்தால் මේ පැත්තේ ජපානය තියෙනවා. இந்த பக்கத்திலே ஜப்பான் இருக்கிறது. ඒ නිසා ජපානය ආසියාව නිසා පසිෆික් සාගරය ආසියාවටත් අයිති. அது ஜப்பான் ஆசியாவில் இருக்கிறபடியினால் பசிபிக் சமுத்திரம் ஆசியாவிற்கும் உரித்துடையதாக இருக்கிறது. මෙහා පැත්තේ ඇමරිකාව තියෙනවා, ඇමරිකාවටත් අයිති. இந்த பக்கத்திலே அமெரிக்கா இருக்கிறது, அது அமெரிக்காவுக்கும் அது சொந்தம். අට්ලාන්ටික් ගත්තොත්, அட்லாண்டிக்கை எடுத்தால் ඒක පල්ලෙහා පැත්ත අප්‍රිකාවට අයිති. அதன் கீழ்ப்பகுதி ஆப்பிரிக்காவுக்கு சொந்தம். අනිත් පැත්ත මේ යුරෝපයට අයිති. மறுபக்கம் ஐரோப்பாவுக்கு சொந்தம். හැබැයි මේ ආසියාවට සම්බන්ධ නැහැ. ஆனால் ஆசியாவிற்கு அது தொடர்பு பட்டதல்ல. හැබැයි ආසියාවටයි යුරෝපයටයි අප්‍රිකාවටයි සම්බන්ධ වෙන එකම මුහුද මධ්‍ය ධරණයේ මුහුද. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா இந்த 3 கண்டங்களோடும் தொடர்பு பட்ட ஒரே ஒரு கடற்பகுதி என்றால் அது மத்திய தரை கடல். එතකොට මේ මධ්‍ය ධරණ මුහුදෙන් මතුවෙන මුර්ගයා කියන්නේ මොකද්ද දන්නවද? அப்படியானால் மத்திய தரை கடலிலிருந்து எழும்பி வருகிற மிருகம் என்று சொன்னால் அது என்ன தெரியுமோ? ඒ අවස්ථාවේ යුරෝපය සංගමේ නායකයා හැටියට යක්ෂයා විසින් පත් කරන්න යන මේ දේශපාලන අන්තික්‍රිස්තුස් அப்படியானால் அந்த காலகட்டத்திலே நியமிக்கப்பட போகின்றதான பிசாசினால் ஏற்படுத்தப்பட போகின்ற இந்த அந்திக்கிறிஸ்து යුරෝපය ජාතිකයෙක්, அவன் ஐரோப்பிய ஜாதியான், අප්‍රිකානුවෙක්, அவன் ஆப்பிரிக்க தேசத்தான், ආසියානු ජාතිකයෙක්. ஆசிய தேசத்தான். මහද්වීප තුනටම ඔහු අයිති වෙනවා. அவன் இந்த 3 பெருங்கண்டங்களுக்கும் சொந்தமானவன். දැන් අපි මෙහෙම හිතමුකෝ. இப்படி சிந்திப்போமே. අපි එක්කෙනෙක් எங்களுடைய ஒருவர் වෙන මොකක් හරි සංගමයක පිටරටක සංගමයක හිටියානම් අපි ඒ සංගමයට ආදරය කරනවානේ. நான் அந்த இன்னும் ஒரு சங்கத்திலே எங்க ஒரு தேசத்தில் இருந்தால் நாம் அவரை நேசிப்போம் தானே. මොකද අපේ එක්කෙනෙකුත් ඉන්නවා. எங்களுடைய ஒருவரும் இருக்கிறார் தானே அங்கே. දැන් යුරෝපා සංගමේ නායකයා බවට පත් වෙන්න යන එක්කෙනා කවුද? ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவனாக போவது யார் இப்பொழுது? හලෝ හොඳට අහගන්න. ஹலோ, நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். 1950 ඉඳන් අද වෙනකන් 1950 இன்று வரையிலே යුරෝපා සංගමේ නායකයෝ බවට පත් වුණේ යුරෝපයේ පුරවැසියන් විතරයි. ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவர்களாய் வந்தது ஐரோப்பியர்கள் மாத்திரமே. ඒගොල්ලන්ට අප්‍රිකානු පුරවැසි භාවය තිබුණෙත් නැහැ. அவர்களுக்கு ஆப்பிரிக்காவினுடைய குடியுரிமை இருக்கவில்லை. ආසියානු පුරවැසි භාවයක් තිබුණෙත් නැහැ. ஆசிய குடியுரிமை இருக்கவில்லை. ඒ නිසා අදටත් ஆகவே இன்றைக்கு අප්‍රිකාවයි ආසියාවයි යුරෝපා සංගමෙන් ඈත් වෙලා ඉන්නේ. ஆப்பிரிக்காவும் ஆசியாவும் ஐரோப்பிய சங்கத்திலிருந்து தள்ளி அல்லது விலகி இருக்கிறது. හැබැයි යක්ෂයා බිහි කරන්න යනවා නායකයෙක්ව. ஆனால் பிசாசு ஒரு தலைவனை எழுப்ப போகிறான். ඒ නායකයාව ආසියානුවන් පිළිගන්න යනවා අපේ එක්කෙනෙක් කියලා. அவனை ஆசிய மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இவன் எங்களுடைய தலைவன் அல்லவோ. අප්‍රිකානුවන් පිළිගන්න යනවා මෙයා අපේ එක්කෙනෙක් නේ කියලා. ஆப்பிரிக்கர்களும் அவனை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஏனென்றால் இவன் எங்களுடையவன் அல்லவா. යුරෝපානුවන් පිළිගන්න යනවා මේ අපේ එක්කෙනෙක් නේ කියලා. ஐரோப்பியர்களும் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். இவன் எங்களுடையவன் அல்லவா என்று. මේක තමයි
දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. இவன் தான் அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. ඒ දේශපාලන අන්තික්‍රිස්තුස්ව මුළු ලෝකයාම තමන්ගේ නායකයා බවට පිළිගන්නවා. அந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துவை முழு உலகமும் தங்கள் தலைவனாக அங்கீகரிக்கும் ஏற்றுக்கொள்ளும். ඇයි අපේ කෙනේ எங்களுடையவன். ආසියානුවා කියයි ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், කොච්චරනත් අපේ කෙනෙක් ගියානේ යුරෝපේ හෙඩ් ඔෆිස් එකට නේද? எப்படி இருந்தாலும் ஐரோப்பிய சங்கத்தின் தலைமைத்துவத்துக்கு எங்களுடைய ஒருவன் போனான் தானே. අප්‍රිකානුවා කියයි ஆபிரிக்கர்களும் சொல்லுவார்கள், කොච්චරනත් අපේ කෙනෙකුත් ගියානේ බං යුරෝපේ සංගමේ නායකයාට. எப்படி இருக்கிறது, எங்களுடைய ஒரு தலைவன் ஐரோப்பாவுக்கு போனானே. දැක්කද මුළු ලෝකෙම පිළිගන්නවා. பார்த்தீர்களா, முழு உலகமும் ஏற்றுக்கொள்கிறது. ඒක තමයි දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. இவன் தான் அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. දැන් මේ මුර්ගයාට පස්සේ இந்த மிருகத்தின் பின்பு තවත් මුර්ගෙක් එනවා. இன்னும் ஒரு மிருகம் வரும். ඒක පස්සේ කියලා දෙන්නම් ඊළඟ පාඩමේ. அதை பின்பு அடுத்த பாகங்களிலே சொல்லி தருகிறேன் பாடத்திலே. ඌ එල්ලුවා. அது ஆடு. ඌ තමයි ආගමික අන්තික්‍රිස්තුස්. அவன்தான் மத ரீதியான அந்த கிறிஸ்து. ඌ තව එක්කෙනෙක් ඇති කරනවා. அவன் இன்னும் ஒருவனை எழுப்புவான். තව සතෙක්ව. அது ஒரு மிருகம். ඒක තමා ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. அதுதான் பொருளாதார ரீதியான அந்த கிறிஸ்து. 13 වෙනි පරිච්ඡේදයේ අපි චරිත 4ක් දකින්න යනවා. 13ஆம் அதிகாரத்திலே 4 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். සර්පයා නැමැති සාතන්, சர்ப்பம் என்கிற சாத்தான், දේශපාලන අන්තික්‍රිස්තුස් කියන ඒ මුර්ගයා, அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துவாக குறிக்கப்படுகிற அந்த மிருகம், ඊට පස්සේ පොළොවෙන් මතුවෙන්න යන ඊළඟ මුර්ගයා ආත්මික අන්තික්‍රිස්තුස්. அதன் பின்பதாக பூமியிலிருந்து எழும்புகிறதான மிருகமாகிய மத ரீதியான அந்த கிறிஸ்து. ආගමික අන්තික්‍රිස්තුස් තමයි ඌ. அவன் மத ரீதியான அந்த கிறிஸ்து. ඊගාවට උන් දෙන්න ඇති කරන අර තුන්වෙනි ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. அவர்கள் 2 பேரும் இணைந்து ஏற்படுத்துகிறதான பொருளாதார ரீதியான அல்லது வாணிப அந்த கிறிஸ்து. ඒ ආර්ථික අන්තික්‍රිස්තුස්ගේ ජිල්පිය තමයි 666. அந்த வாணிப அல்லது பொருளியல் ரீதியான அந்த கிறிஸ்து தான் 666. හැබැයි දැන් මම ඔයගලන්ට එක දෙයක් උගන්වන්න යනවා. இப்பொழுது நான் ஒன்றை உங்களுக்கு கற்றுத் தரப் போகிறேன். ඇයි සාතන්ට ඕන වෙන්නේ අන්තික්‍රිස්තුස්ලා තුන් දෙනෙක්? ஏன் சாத்தானுக்கு தேவைப்படுகிறது 3 அந்த கிறிஸ்துக்கள்? මොකද ඌ ගාව ඉන්නවා ලොක්ක තුන් දෙනෙක්. ஏனென்றால் அவனிடத்திலே 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். යෙසබෙල්ගේ ආත්මය, யெசபேலுடைய ஆவி, අන්තික්‍රිස්තුස්ගේ ආත්මය, அந்த கிறிஸ்துடைய ஆவி, මරණයේ පාතාලයේ ආත්මය. மரண பாதாளத்தின் ஆவி. එතකොට දේශපාලන අන්තික්‍රිස්තුස් තුලට රිංගන්න යන්නේ යෙසබෙල්ගේ ආත්මය. அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்துக்குள்ளே உட்புக போவது அங்கே யெசபேலுடைய ஆவி. ඒ වගේම ඒ ආගමික අන්තික්‍රිස්තුස් තුලට ඇතුල් වෙන්න යන්නේ අන්තික්‍රිස්තුස්ගේ ආත්මය. அங்கே மத ரீதியான அந்த கிறிஸ்துக்குள்ளே உள்ளே பிரவேசிக்க போவது அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி. ඒ වගේම අර ආර්ථික අන්තික්‍රිස්තුස් තුලට ඇතුල් වෙන්න යන්නේ මරණයේ පාතාලයේ ආත්මය. அதுபோல பொருளாதார அல்லது வாணிப ரீதியான அந்த கிறிஸ்துவுக்குள்ளே பிரவேசிக்க போவது மரண பாதாளத்தின் ஆவி. ඒ නිසා තමයි අපි පස්සේ බලන්න යනවා ඊළඟ පාඩමේ. ஆகவே அடுத்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். 666 ඉලක්කම ගත්තේ නැත්තම් මරනවා. 666 என்கிற இலக்கத்தை எடுக்காவிட்டால் கொலை செய்யப்படுவார்கள். මොකද ආර්ථිකයට විරුද්ධව ආර්ථිකයට ඒ ඉලක්කම ගේනල්ලා. ஏனென்றால் வாணிபத்திற்குள்ளே அல்லது பொருளாதாரத்திற்குள்ளே அந்த இலக்கத்தை கொண்டு வந்து ඒක මරණයේ පාතාලයේ ආත්මය නිසා அது மரண பாதாளத்தின் ஆவியானபடியினால் මේ ඉලක්කම මේ නළලේ නැත්තම් අතේ ගත්තේ නැත්තම් ඔබ මරනවා කියන தත්තර කියනවා. அவனுடைய நெற்றியிலே அல்லது கையிலே எடுக்காவிட்டால் இந்த இலக்கத்தை நீ கொலை செய்யப்படுவாய் என்ற சட்டத்தை கொண்டு வருவான். දැන් අද අපි බලන්නේ අර මුහුදෙන් ආපු මුර්ගයා ගැන විතරයිනේ. இன்றைக்கு நாம் பார்ப்பது கடலில் இருந்து எழும்பி வருகிற இந்த மிருகத்தை அல்லவா. ඌ තුලට රින්ගන්න යන්නේ මොකද? அவனுக்குள்ளே எந்த ஆவி பிரவேசிக்க போகிறது? ජෙසබෙල්. யெசபேல் ආත්මය ගැන අපි දැනගත්තොත් யெசபேலுடைய ஆவியை குறித்து நாம் அறிந்து கொண்டால் මූ ගැන හොඳට අපි දැනගන්න පුළුවන්. இவனை குறித்து நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ජෙසබෙල් ගැන මම උගන්වලා තියෙනවා. நான் யெசபேலை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். දෙමළෙන් වෙනම සිංහලෙන් වෙනම ඉංග්‍රීසියෙන් වෙනම උගන්වලා තියෙනවා. தமிழில் வேறு, சிங்களத்தில் வேறாக, ஆங்கிலத்தில் வேறாக நான் பாஷைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ඒක මෙතන උගන්වන්නට මට වෙලා නැහැ. அதை இங்க சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை எனக்கு. නමුත් ඒ යෙසබෙල් කියන නමේ තියෙන තේරුම් 4 විතරක් මම මෙතන උගන්වන්න කැමති වෙනවා. ஆனால் அந்த யெசபேல் என்கிற பெயரில் இருக்கிற 4 அர்த்தத்தை மாத்திரம் இங்கே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். යෙසබෙල් කියන්නේ අර ආහබ්ගේ භාර්යාව නැමැති ඒ කාන්තාව නෙවෙයි.
அந்த யெசபேல் என்றது ஆகாப்பினுடைய மனைவியாகிய யெசபேல் என்கிறது மாத்திரமல்ல, ඊට කලින් ඉඳන් ඒ ආත්මය තියෙනවා. அதுக்கு முன்பு இருந்த இந்த ஆவி இருந்தது. නමුත් ඒ යෙසබෙල් තුලින් තමයි අපි හඳුන්වගත්තේ ඒ ආත්මය. அந்த யெசபேலுக்கூடாகத்தான் இந்த ஆவியை நாம் இனம் கண்டு கொண்டோம். ඒ නමේ තේරුම් හතර අපි බලන්න ඕනේ. அந்த பேருடைய 4 அர்த்தங்களை நாம் பார்ப்போம். ඇයි තේරුම් හතර? ஏன் 4 அர்த்தங்கள்? බයිබලයේ යෙසබෙල් රටවල් හතරකට සම්බන්ධිත පුද්ගලයෙක්. ஏனென்றால் வேதாகமத்திலே யெசபேல் 4 தேசங்களோடு தொடர்பு பட்டவள். පළවෙනි එක 1 එක රාජාවලිය 16 තියෙන්නේ ওই කතාව. 1 ராஜாக்கள் 16 இருக்கிறது அந்த சம்பவம். පස්සේ කියවලා බලා ගන්න. பின்பு வாசித்து பாருங்கள். සීදෝන් රටේ රජතුමා ඒත්බාල්. சீதோன் தேசத்தினுடைய ராஜா ஏத்பால், ඒකගේ දුව තමා යෙසබෙල්. அவனுடைய மகள்தான் யெசபேல். එතකොට සීදෝන් රට. அப்பொழுது சீதோன் தேசம். සීදෝන් භාෂාවේ යෙසබෙල් කියන්නේ මොකද්ද? சீதோன் மொழியிலே யெசபேல் என்றால் என்ன அர்த்தம்? දෙවෙනි එක. இரண்டாவது, ඔවුන් නමස්කාර කරේ බාල් කියන යකා. அவர்கள் வணங்கியது பாகால் என்று சொல்லுகிறதான பிசாசை. ඒ බාල් යකා කාගේ යකෙක්ද? යකාගේ දෙයියෙක්ද? அந்த பாகால் என்பது யாருடைய பேய் அல்லது பிசாசு? කානාන් වරුන්ගේ. கானானியருடைய பிசாசு. එතකොට කානානීය භාෂාවේ යෙසබෙල් කියන්නේ මොකද්ද තේරුම? அப்படியானால் கானானிய மொழியிலே யெசபேல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்று பார்க்க வேண்டும். ආහාබ් රජතුමා යෙසබෙල්ව කසාද බැන්දහම ஆகாப் ராஜா யெசபேலை திருமணம் முடித்ததும் ඒගොල්ලෝ බාල් යකාව නැවත ගෙනාවා විතරක් නෙවෙයි, அவர் பாகால் பிசாசை மீண்டும் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, අෂ්ටරෝත් කියන බාබිලෝන් දේවතාවත් ගෙනාවා. அஸ்தரோத் என்கிற பாபிலோனினுடைய பிசாசையும் கொண்டு வந்தார்கள். ඔගොල්ලෝ එක රාජාවලිය 16 17 18 කියවලා බැලුවොත් 1 ராஜாக்கள் 16 17 18 வாசித்து பார்த்தால் යෙසබෙල්ගේ මේසේ බාල් ප්‍රොපේතවරු 400යි අෂ්ටරෝත්ගේ ප්‍රොපේතවරු 450යි කෑම කෑවා. அங்கே பாகாலுடைய மேஜையிலே யெசபேலுடைய மேசையிலே பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரும் அஸ்தரோத்தினுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரும் 450 பேரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. එතකොට බාබිලෝන් දේවතාවට සම්බන්ධය තියෙනවා. அப்படியானால் பாபிலோனினுடைய அந்த தேவதையோடு சம்பந்தம் இருக்கிறது. එහෙනම් බාබිලෝන් භාෂාවෙන් යෙසබෙල් කියන්නේ මොකක්ද අර්ථය? அப்படியானால் பாபிலோனியருடைய மொழியிலே யெசபேலுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும். මේ යෙසබෙල් අන්තිමට ඉස්රායල් දේශයට ඇවිල්ලා ඉස්රායල් ප්‍රොපේතවරුන්ව මැරුවා. இந்த யெசபேல் கடைசியாக இஸ்ரவேலுக்குள்ளே வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார். එතකොට හෙබ්‍රේව භාෂාවේ යෙසබෙල්ගේ අර්ථය මොනවද? அப்படியானால் எபிரேய மொழியிலே யெசபேலுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்க මේ வேண்டும். තේරුම් හතර මම ඔයගලන්ට කියලා දෙන්නම්. இந்த 4 அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். අර අන්තික්‍රිස්තුස්, அந்த அந்திகிறிஸ்து, දේශපාලන අන්තික්‍රිස්තුස්, அரசியல் ரீதியான அந்திகிறிஸ்து, මේ යෙසබෙල්ගේ ආත්මය ඌ තුල තියෙනවා. அவனுக்குள்ளே இந்த இசபேலுடைய ஆவி இருக்கும். මෙන්න මේවා තමයි වෙන්න යන්නේ. இதுதான் நடக்க போகிறது. පළවෙනි එක 1 කෝ රජකුමාරයා. எங்கே இளவரசன்? සීදෝන් භාෂාවේ අර්ථය சீதோன் மொழியினுடைய அர்த்தம் කෝ රජකුමාරයා. எங்கே இளவரசன். මොකද මේ ඒත්බාල් කියන රජතුමා ஏத்பால் என்ற இந்த ராஜா දැන් එයාගේ භාර්යාව ගැබ් ගත්තා. அவனுடைய மனைவி கற்பமுற்றால் එතකොට මූ හිතුවා அப்பொழுது இவன் நினைத்தான், මට පස්සේ මේ රට පාලනය කරන්න යන මගේ පුතෙක් ඉපදෙන්න යනවා කියලා. எனக்கு பின்பு இந்த தேசத்தை ஆட்சி செய்ய போகிற ஒரு மகன் எனக்கு பிறக்க போகிறான். හැබැයි ඉපදුනේ කවුද? ஆனால் பிறந்தது யார்? ගෑනු ළමෙක්. பெண் பிள்ளை. කෝ රජකුමාරයා எங்கே ராஜகுமாரன் அல்லது இளவரசன் කියන නම තමයි යෙසබෙල්. සීදෝන්. சீதோன் மொழியிலே யெசபேலினுடைய அர்த்தமாக அங்கே வைக்கப்பட்டது என்ன? எங்கே இளவரசன் என்ற அர்த்தத்துடன். හැබැයි ඒ තාත්තන්ඩි කොහොමද දන්නවද ඒ දුවව හැදුවේ? இந்த அப்பன்காரன் எப்படி இந்த பிள்ளையை வளர்த்தான்? ටොම්බෝයි කෙනෙක් වගේ, පිරිමියෙක් වගේ. தும்போயை போல ஒரு ஆண் பையனை போல ஆம்பளையை போல வளர்த்தான். ඒ ගෑණි පිරිමින්ට වඩා පිරිමි වුණා. அவள் ஆம்பளையை பார்க்கும் ஆம்பளைக்கு விட மோசமான ஆம்பளையாய் வளர்ந்தாள். පස්සේ එක රාජාවල ඉපදේ මම යෙසබෙල්ගේ කතාවේ මේක හොඳට කියලා දෙනවා. 1 ராஜாக்களிலே யெசபேலுடைய கதையை நான் பின்பு சொல்லி தருகிறேன். ඇගේ ස්වාමි පුරුෂයා අර නාබෝත්ගේ මේ මිදිවත් ඉල්ලලා හම්බුන්නේ නැහැ කියලා ඇවිල්ලා ඇඳේ වැටලා නිකන් මේ පොන්නේක් වගේ අඬනවා. இந்த ஆகாப் என்ன செய்கிறான்? நாபாத்தினுடைய அந்த திராட்சை தோட்டம் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கட்டிலில வந்து படுத்துக்கொண்டு பொன்னேற போல அழுது கொண்டிருக்கிறான். අර හින්දි ටෙලි ඩ්‍රාමාවල ඔහමනේ. அந்த இந்தி டெலி டிராமாக்களை அப்படித்தானா? කෙල්ල ගෙදරට ඇවිල්ලා ඇඳට වැටලා හෑන්ඩ් බෑග් එක විසි කරලා ගාලා අඬනවා. அந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும்? வீட்டுக்கு ஓடி வந்து ஹேண்ட் பேக் வீசி விட்டு கட்டில குப்புறப்படுத்த அழுகும். ඒ වගේ මේක ඇවිල්ලා අඬනකොට இப்படியாக ஆகாப் வந்து அழுகும் பொழுது ගෑණි ඇවිල්ලා ජෙසබෙල් ඇවිල්ලා කියනවා யெசபேல் வந்து சொல்லுகிறாள், අයියෝ අට අඬන්නේ. அடே ஏண்டா இதுக்கு போய் நீ அழுது துளைக்கிறாய்? තමන්
පුළුවන් ඔබට මං හොඳින් බැරනම් නරකින් හරි ඕක අරන් දෙන්නම්. உனக்கு நல்ல விதத்துல முடியாவிட்டால் கெட்ட விதத்துல அதை எடுத்து தருகிறேன். මාර සෙටප් එකක් කරලා නාබෝත්ව මරලා ඒ ඉඩම අරන් දුන්නා. ஏன் ஒரு செட்டப்பை செய்து நாபோத்தை கொலை செய்து அந்த காணியை பெற்று எடுத்து விட்டான். අදටත් යෂබෙල්ගේ ආත්මය අද සභාව තුළ ක්‍රියා කරනවා. இன்றைக்கும் யெசபேலுடைய ஆவி சபைக்குள்ளே செயல்படுகிறது. ඔබ තුළ ක්‍රියා කරනවාද? මේ කියන්නේ මේ යකා ඇතුළට රිංගලා අපිව ආවේශ කරවලා නටවනවා කියන එක නෙවෙයි මං කියන්නේ. அதாவது பிசாசு எங்களுக்குள்ள புகுந்து எங்களை ஆவேசப்படுத்தி ஆடுகிறது அல்ல. හැබැයි මේ යෂබෙල්ගේ මේ ක්‍රියාව අපේ ජීවිතේ තියනවාද කියලා බලා ගන්න පුළුවන් කොහොමද දන්නවද? யெசபேலுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி பார்த்துக் கொள்ள முடியும் தெரியுமா? සමහර වෙලාවට අපිට හිතෙනවා சில நேரம் நமக்கு ஞாபகம் சிந்திக்கிறோம், මම කවුද දන්නවද? யார் தெரியுமா, මම අර ඉස්සර වගේ නම් முன்பு போல நான் இருந்தோம், දන්නවකට කරන එක. அவனுக்கு செய்யறது தெரியுமோ. සමහර වෙලාවට ඕව එනවා නේද අපිට? அப்படி நாம ரீல் விடுறோம் அல்லவா? ඇයි நொண்டி වෙන්නේ? ஏன் நான் கிண்டல் இரண்டாவதாக ඇයි வேண்டும், පීචන් වෙන්නේ? ஏன் நான் செகண்டாக வேண்டும் அல்லது பிச்சாக வேண்டும். මොකද මම ඇයි මන්තුල මම රජකුමාරයෙක් නෙවෙයිද? කෝ රජකුමාරයා? நான் இளவரசன் தான், இளவரசன் இல்லையோ நான். අන්න ඒ හයිපයි කම තමයි ජෙසබෙල්. இந்த பெருமையோடு பேசுகிற தன்மைதான் யெசபேல். ඉතින් දෙවියන් වහන්සේ ඒක නිසායි කියන්නේ ஆகதான் தேவன் சொல்லுகிறார், උඩංගු එකාට විරුද්ධව මං ඉන්නවා කියලා. பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ඒ නිසා අපි තුල ඔය ආකල්පය තියෙනවා නම් அப்படிப்பட்ட கண்ணோட்டம் நமக்குள்ளே இருந்தால் යෂබෙල්ට ඉඩ දීලා තියෙන්නේ. யெசபேலுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். මේ දේශපාලන නායකයා ඔය වගේ එකෙක්. இப்போ இந்த அரசியல் தலைவன், இங்கே சொல்லப்படுகிற அரசியல் தலைவன் இப்படிப்பட்டவன். දේශපාලන අන්තික්‍රිස්තුස් කියයි මම කවුද දන්නවද? அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து சொல்லுவான், நான் யார் தெரியுமோ. අර හයිපයි මිනිස්සු කියන්නේ අයිසාවිට කොළඹත් තොට්ටුයි නුවරත් තොට්ටුයා. இந்த ரஷ்யாவை சண்டித்தனம் பண்ணுகிற முந்தி சொல்லுவான், எங்களுக்கு கொழும்பும் ஒன்றுதான் கண்டியும் ஒன்றுதான். මූ කියයි මට අප්‍රිකාවත් එකයි ආසියාවත් එකයි යුරෝපාවත් එකයි හරිද අඩෝ? இவன் சொல்லுவான் என்ன தெரியுமா, டேய் ஆப்பிரிக்காவும் ஒன்றுதான், ஆசியாவும் ஒன்றுதான், ஐரோப்பாவும் எனக்கு ஒன்றுதான். අන්න දැන් තේරෙනවද යෂබෙල් රිංගපුවම මේක කොහොමද වැඩ කරන්න යන්නේ කියලා? இப்பொழுது புரிகிறதா யெசபேல் உள்ளே புகுந்ததும் இவன் எப்படி செயல்படுவான் என்று. ඔන්න දෙවෙනි තේරුම. இரண்டாவது அர்த்தத்துக்கு வருவோம். උසස් කරනු නොලබපු. அதாவது தன்னை உயர்த்தி கொள்ளாத. ඒක තමයි අර කානාන් අර්ථය. அதுதான் கானானுடைய யெசபேலுடைய அர்த்தம் கானானிய மொழியில. ඒ කියන්නේ මේ ව්‍යාජ යටහත්කම. பொய்யான மாயமாலமான தாழ்மை. ඒ කියන්නේ ඇත්තට හදවත නිහතමානී නෑ. அதாவது உள்ளத்தில உண்மையான நேர்மை இல்லை. හැබැයි බොරුවට මිනිස්සුන්ව ආකර්ෂණය කරගන්න ව්‍යාජ යටහත්කමක් දානවා. ஆனால் மக்களை கவர்ந்து கொள்ளும்படியான மாயமால பொய்யான ஒரு தாழ்மையை காண்பித்தல். ගොඩාක් දේශපාලඥයින් ඔය වගේනේ. நிறைய அரசியல்வாதிகள் இப்படித்தானே. ඡන්දේ ඕනේ කියනකොට අම්මේ යටහත්කම බලන්න ඕනේ දෙකට නැමිලා යන්නේ. ஆகிய தேர்தலில் ஓட்டு வேண்டும் என்று சொன்னால் கையை கும்பிட்டு ரெண்டாம் அடிந்து போவார்கள். හැමදාම රැට සිද්ධාර්ථ තෛලේ දාන්න වෙනවා. ඇයි නැමිලානේ යන්නේ අනකොට? எந்த நாள் ராத்திரியில அவனுக்கு சித்தாலயப்ப தைலம் போட வேண்டும். ஏன் ரொம்ப ரெண்டாம் அடிஞ்சுதான் போறா மக்கள்கிட்ட. මේ සැබෑ යටහත්කමද? அது உண்மையான தாழ்மையா? ඒ වගේ අද සමහර විට මේ දේශනාව අහන ඔබ හිතා ගන්න පුළුවන් ඔබ තුල තියෙන්නේ ඇත්තට සැබෑ යටහත්කමක්ද නැත්නම් ව්‍යාජයක්ද කියලා. ஆகவே இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்மை உண்மையான தாழ்மையா மாயமாலமான தாழ்மையா? කොහොමද දැනගන්නේ? எப்படி அறிந்து கொள்வது? මෙහෙමයි. இப்படித்தான். මම ඇවිල්ලා මෙයාට කියනවා நான் அவருக்கு சொல்லுகிறேன், පාස්ටර් මම මේ ආඩම්බරයට කියනවා නෙවෙයි. பாஸ்டர் நான் பெருமைக்காக சொல்லல. අන්න ඒක තමයි. அதுதான் ஜாமா. කවුරු හරි කියනවා නම් මම මේ ලොකුකමට කියනවා නෙවෙයි, මේ ආඩම්බරයට කියනවා නෙවෙයි, ආඩම්බරයට තමයි කියන්නේ, ලොකුකමට තමයි කියන්නේ. யாராவது சொன்னால் நான் பெருமைக்காக சொல்லல, ஆடம்பரத்துக்காக சொல்லல, அதுதான் ஆடம்பரம், அதுதான் பெருமை. අපිටම දන්නේ නැතුව යෂබෙල්ට ඉඩ දීලා. நமக்கே தெரியாமல் நாம் பெருமைக்கு இடம் கொடுத்து விட்டோம். ව්‍යාජ යටහත්කම. மாயமாலமான தாழ்மை. අර හීනමානේ ඒ වගේ එකක්. தாழ்வு மனப்பான்மையும் அப்படியே. මම පණුවෙක්. ஐயோ நான் ஒரு புழு. අනේ මම කුණු වැරහැලි. ஐயோ நான் அழுகி போகிற ஒன்று. මොනවත් නෑ මං. நான் ஒன்றுமே இல்லை. නැව බොරුනේ. பொய் பொய். පණුව මොකටද පල්ලි එන්නේ? ஏன் இந்த புழு சபைக்கு வர வேண்டும்? පල්ලි එන්න ඕනේ බැටළු. சபைக்கு வர வேண்டும் ஆடுகள். පණුව පල්ලියට ආව නම් අපි ගාව තියෙනවා බෙහෙත්, පණු මර්ධන බෙහෙත්.
புழுக்கள் நம்ம சபைக்கு வந்தா நம்மிடத்துல இருக்கு பூச்சிக்கொல்லி நாசினி கிருமி கொல்லி நாசினி இருக்கிறது. බැටළුවගේ ඇගේ පනුව තිබ්බනම් ඒ බැටළුවට සනීපනේ. மந்தையிலே அல்லது ஆட்டிலே புழுக்கள் இருந்தால் அதுக்கு அந்த மந்தைக்கு அல்லது ஆட்டுக்கு வருத்தம் என்று அர்த்தம். සමහරු යාඥා කරනකොට බලන්න. சிலர் ஜெபிக்கும் போது பாருங்களே යෙසබෙල් යාඥාව කියලා දෙන්නද ඔයගලන්ට? யெசபேலுடைய ஜெபத்தை உங்களுக்கு சொல்லிட்டோமா? ආදරණීය ස්වාමිනේ அன்பான பிதாவே මම මොනවත්නේ. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை. අනේ ස්වාමිනේ මම කුණු. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அழிகிற போனவன். ඇයි දන්නවද මම මේකට යෙසබෙල් යාඥාව කියලා කියන්නේ? ஏன் இதை நான் யெசபேலுடைய ஜெபம் என்று சொல்லுகிறேன்? කොහොම තියෙයිද ඔයගොල්ලන්ගේ දරුවා எப்படி இருக்கு இப்படி சிந்திங்க. உங்களுடைய பிள்ளை வந்து මඩ ගොඩේ වැටිලා නාලා සෙල්ලම් කරලා එනවා. இப்போ சேற்றில விழுந்து புரண்டு விளையாடி விட்டு வருகிறது. ඔයගොල්ලෝ හොඳට ඔයගොල්ලන්ගේ දරුවාව නාවලා நீங்க நல்லா உங்களுடைய பிள்ளையை குளிப்பாட்டி පවුඩර් ගාලා பவுடர் போட்டு ඔඩිකොලෝන් එහෙම ගාලා ஒடிக்குலோன் பூசி ලස්සනට ඇඳුම් අන්දලා நல்ல அழகா வடிவா உடுத்தி ඇඳේ නග්ගනවා. மெத்தையில வைக்கிறீர்கள். දැන් ඒ දරුවා කියනවා அந்த புள்ள சொல்லுது අයියෝ මං ගඳ ගන්නවා. ஐயோ நான் நாற்றம் அடிக்கிறேன். අනේ මේ කුණු. ஐயோ உடம்பெல்லாம் ஊத்த. කොහොමද තියෙද්ද ඔයගොල්ලෝ? எப்படி இருக்கு உங்களுக்கு? ඇයි පුතා එහෙම කියන්නේ? ஏன் இப்படி சொல்றீங்க? අම්මේ මම කුණු මං ගඳ ගන්නවා. அம்மா நான் ஊத்த என்ன நாற்றம் அடிக்குது. ඔයගලන්ට තද වේද නැද්ද? உங்களுக்கு கோபம் வராதா? තොපි ඒ වගේ තමා ආවේ. நீ அப்படிதான் வந்தா මං තොපිව හේදුවනේ. நான் உன்னை அப்படியே கழுவி குளிப்பாட்டினேன். දැන් ඔඩිකොලෝන් ටිකක් ගාලා පවුඩර් ගාලානේ. ஒடிக்குலோன் பவுடர் எல்லாம் போட்டேனே. නෑ මං කුණු මං ගඳ ගන්නවා මං කුණු මං ගඳ ගන්න. ඔයගොල්ලන්ගේ දරුවෝ ඔහොම කියාගෙන හිටන ඔයගොල්ලෝ මට කෝල් කරයි. පාස්ටර් මගේ පුතාට මොකෙක් හරි වෙයිලා. நீங்க அப்படி அந்த புள்ள அப்படி செய்யப்பட்ட போது இல்ல அம்மா நான் ஊத்த நான் புழு நாத்தம் இப்படி சொல்லி உங்க புள்ள சொன்னா நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க பாச்சே என்ற புள்ளைக்கு ஏதோ ஆவி பிடிச்சிட்டு අපි කුණු තමයි. நாம ஊத்ததா ඉස්සර முன்பு අපි හිටියේ කුණු ගොඩේ. நாம் இருந்தது குப்பை தொட்டியிலே. දැන් යේසුස් වහන්සේගේ ලේන් අපිව සෝදලා இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை கழுவி දෙවියන් වහන්සේගේ දරුකම අපිට දීලා தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை தொந்து රජවරු හැටියට පූජකවරු හැටියට අපිව පත් කරලා තියෙනවා. ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நம்மை வைத்திருக்கிறார். ආඩම්බර වෙන්න ඕනේ. நாம் பெருமை பிடிக்க தேவையில்லை. හැබැයි බොරුවට තාම කුණු තාම පණුවෝ කියාගෙන ඉන්න ඕනේ. நாம இன்னும் பொய்யாக புழு ஊத்த குப்பை இது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. යෙසබෙල්ගේ පළවෙනි අර්ථය ආඩම්බරය. කෝ රජකුමාරයා. யெசபேல் என்பதனுடைய முதல் அர்த்தம் பெருமை. ராஜா அல்லது இளவரசன் எங்கே? දෙවෙනි අර්ථය මම පණුවෙක් මම උසස් කරලා උසස් වෙලා නැහැ. அதனுடைய இரண்டாவது அர்த்தம் தான் நான் மாயமாலமான தாழ்மை, நான் ஊத்தை, நான் புழு, நான் தூசி. ඔය දෙකම යෙසබෙල්. அது இரண்டுமே யெசபேல். දෙවියන් වහන්සේ මොනවද කරලා තියෙන්නේ? தேவன் என்ன செய்திருக்கிறார்? කුණු හැටියට හිටපු අපිව குப்பையாக அல்லது அழுக்காய் இருந்த நம்மை, පණුව හැටියට හිටපු අපිව புழுவாய் இருந்த நம்மை බැටළුව කරලා තියෙනවා. நம்மை மந்தை அல்லது ஆடுகளாக மாற்றி සන්තෝෂයෙන් ඉමු. சந்தோஷப்படுவோம். අපි පණුව නෙවෙයි. நாம் புழு அல்ல, අපි සිංහයෝ. நாம் අපි சிங்கங்கள், බැටළුවෝ. நாம் மந்தை. එච්චරයි. අපි හයිපයි පෙන්වන්නෙත් නෑ. நாம சும்மா பொறியான மேட்டிமை அடைவதும் இல்லை. අපි ලෝ ෆයිට් නෑ මිඩල් ෆයිට්. நாம லோ பையும் இல்லை, நாம் மிடில். තේරෙනවද? விளங்குகிறதா? ඔන්න තුන්වෙනි අර්ථය. එතකොට අරු එහෙම තමා. අන්තික්‍රිස්තුස්. அந்திகிறிஸ்து அவன் இப்படித்தான். මේ යුරෝපා සංගමේ ලොක්කා වුණාම அவன் ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவனானதும் ඌ අප්‍රිකාවටත් ගමන් කරනවා. ஆப்பிரிக்காவுக்கு போய் கும்பிட்டு வருவான். එතකොට ඒගොල්ලෝ බලනවා මේ යුරෝපා සංගමේ නායකයෙක් අප්‍රිකාවට එන පළවෙනි අවස්ථාව. ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவன் முதல் முறையாக ஆப்பிரிக்காவுக்கு வருகிறானே. මේ ආසියාවට යනවා. ஆசியாவுக்கு போகிறான் ஜாமி. ආසියාවට ගිහිල්ලා කියනවා ஆசியாவுக்கு போய் சொல்றான். ඌ සුද්දෙක් නේ. அவன் வெள்ளக்காரன் தானே.
ඌ කියනවා ආයුබෝවන් වනකම් අස්ලාමු අලයිකුම් කියලා කියනවා. அவர் என்ன சொல்லுவான் ஆசியாவுக்கு வந்து ஆயுபோவன் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவான். මොකද අපේ මිනිස්සු උගන්නලා ඇතිනේ උන්ට. என்ன நம்மடாக்க அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்றது புரிகிறதா? එතකොට අපිට මාර කික් එකක්. அவன் நமக்கு நல்ல கிக். අනේ බලන්නකො කොච්චර නිහතමානීද. ஐயோ எவ்வளவு நேர்மையாவன் அப்பா. යුරෝපා සංගමේ ලොක්කා. ஐரோப்பிய சங்கத்தினுடைய தலைவன். මේ ඇවිල්ලා අපේ ව්‍යංජන කනවනේ. நம்முடைய சாப்பாடை இங்கே சாப்பிடுறானே. ව්‍යාජ යටහත්කම. பொய்யான அல்லது மாயையான தாழ்மை. එසබෙල්ගේ තුන්වෙනි අර්ථය. யெசபேலினுடைய மூன்றாவது அர்த்தம். බාබිලෝන් අර්ථය. பாபிலோனினுடைய மொழியின் அர்த்தம். ස්වාමි පුරුෂයා රහිත. கணவன் இல்லாத. ඒ කියන්නේ දැන් ගෑනු ළමයින්ව ගත්තාම பெண் பிள்ளைகளை நாம் எடுத்தால் කසාද බැඳපු නැති ළමයින්ට අපි මේ ස්වාමි පුරුෂයෙක් නැති ළමයා කියලා කියන්නේ නෑනේ. திருமணம் முடிக்காத பெண் பிள்ளைகளை நாம் சொல்லுவதில்லை கணவன் அற்றவள் என்று சொல்லுவதில்லை. කසාද බැඳලා திருமணம் முடித்து එක්ක මිනිහා මැරිලා ஒன்று கணவன் மரித்து නැත්තම් වෙන් වෙලා. அல்லது பிரிந்து போய். එහෙමනම් තමයි අපි කියන්නේ අනේ මෙයාට ස්වාමි පුරුෂයෙක් නැහැ. அப்படிப்பட்டவளுக்கு தான் சொல்லுவோம் இவனுக்கு கணவன் இல்லை என்று சொல்லி இவளுக்கு ඉන්නව හැබැයි නැහැ. இருக்கிறான் ஆனால் இல்லை. අන්න ඒක තමයි යෂබෙල් කියන නමේ තුන්වෙනි තේරුම. யெசபேல் என்கிறதினுடைய மூன்றாவது மொழி அர்த்தம் யாபிலோனிய மொழியினுடைய அர்த்தம் இதுதான். ස්වාමි පුරුෂයා භාර්යාව දෙපළ ගත්තොත් கணவன் மனைவி என்ற இருதரத்தாரையும் எடுத்துக்கொண்டால் ස්වාමි පුරුෂයානේ හිස. கணவன் தான் தலை. එතකොට මෙයා ස්වාමි පුරුෂයාට කීකරු වෙන්න ඕනේනේ. ஆகவே மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? යෂබෙල් නායකත්වයට කීකරු වෙන්නේ නැහැ. ஆனால் யெசபேல் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. තේරෙනවද මං කියන්නේ? நான் சொல்கிறது අද விளங்குகிறதா? යෂබෙල්ගේ ආත්මය සභාවන් තුල ක්‍රියා කරනවා. இன்றைக்கு யெசபேலுடைய ஆவி சபைகளுக்குள்ளே தலைவிரித்து ஆடுகிறது. සභාවේ නායකත්වයට සමහරු කීකරු වෙන්නේ නැහැ. சபையினுடைய தலைமைத்துவத்திற்கு சிலர் கீழ்ப்படிவதில்லை அடிபணிவதில்லை. සභාවට ගියා ආවා. சபைக்கு போனார் வந்தார் නමුත් නායකත්වයට යටහත් වෙන්නේ නැහැ. ஆனால் தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. නායකත්වයට යටහත් වෙන්න කැමතිත් නැහැ. தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியவும் விருப்பம் இல்லை. ස්වාමීන් වහන්සේ මට කෙලින්ම කතා කරනවා. தேவன் என்னோடு நேரடியாய் பேசுகிறார். ඒක යෂබෙල්. அது யெசபேல். නායකත්වය මට ඕනේ නැහැ. தலைமைத்துவம் எனக்கு தேவையில்லை. අන්න ඒක යෂබෙල්. அது யெசபேல். අපි පරිස්සම් වෙන්න ඕනේ. அவ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். දැන් මේ යුරෝපා සංගමේ නායකයා இப்பொழுது இந்த ஐரோப்பிய சங்கத்தின் தலைவன் යුරෝපා කමිටුවට කීකරු වෙන්න යන්නේ නැහැ. ஐரோப்பிய சங்கத்தினுடைய கமிட்டிக்கு அல்லது நிர்வாகத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. පස්සේ ඊළඟ සතියේ මං කියලා දෙන්නම් ඌ මොන දේවල් කරන්න යනවද කියලා. அடுத்த வாரத்தில் அவன் என்னென்ன செய்வான் என்று சொல்லி தருகிறேன். ඊට පස්සේ හතරවෙනි තේරුම. நான்காவது அர்த்தம். දැන් පළවෙනි තේරුම මොනවාද? முதலாவது அர்த்தம் என்ன? කවුරුද කියන්නේ? කවුරුද කියන්නේ? யாருக்கு சொல்ல முடியும்? කෝ රජකුමාරයා. எங்கே இளவரசன்? උඩඟුකම. දෙවෙනි එක மேட்டிமை. இரண்டாவது என்ன? ව්‍යාජ යටහත්කම. மாயமாலமான தாழ்மை. තුන්වෙනි එක மூன்றாவது ස්වාමි පුරුෂයා නැති එක. கணவன் அற்றவள். හතරවෙනි එක යුදෙව් තේරුම. நான்காவது யூத மொழியினுடைய அர்த்தம் අනුකම්පාසාගත ප්‍රේමය. அனுதாபத்தோடு கூடிய அன்பு. ඒ කියන්නේ அதாவது අනුකම්පාවයි ආදරයයි එකතු කරගත්ත එකක් ඕක. அதாவது அனுதாபத்தையும் அன்பையும் கலந்து கொண்ட ஒன்று. මිත්‍රවරුනි මේක ලොකු ප්‍රශ්නයක්. මම වෙන දේශනාවක් කරන්න යනවා අනුකම්පාව ගැන. நான் அன்பானவர்களே இது மிகவும் முக்கியமான ஒன்று. அனுதாபத்தை குறித்து ஒரு பிரசங்கமே நான் செய்ய போகிறேன். හැබැයි දැන් සමහර කරුණු කියන්න. ஆனால் அதை குறித்து சில கருத்துக்களை இப்பொழுது சொல்லுகிறேன். අනුකම්පාවෙන් ආදරයක් ඇති වෙන්නේ නැහැ. அனுதாபத்தினாலே அன்பு வருவதில்லை. හැබැයි යෂබෙල් රවට්ටනවා එහෙම වෙනවා කියලා. ஆனால் யெசபேல் இப்படியாக ஏமாற்றுவாள் என்று சொல்லப்படுகிறது. අද බොහෝ අය ලව් කරන්නේ අනුකම්පාව නිසා. இன்றைக்கு அநேகர் காதலிப்பது அனுதாபத்தினாலே. ඒ කියන්නේ කවුරු හරි පිරිමියෙක් කිව්වා නම් ගෑනු ළමයෙකුට யாராவது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சொன்னா මට අම්මා නැති වුණා. எனக்கு அம்மா இல்லாம போச்சு. ඒ අවුරුද්දෙන් මගේ තාත්තත් නැති වුණා. அதே வருஷத்துல என் அப்பாவும் இறந்து போச்சு. මගේ ලොකු අයියා පිටරට ගියා. என் அப்பா பெரிய அண்ணா வெளிநாட்டுக்கு போயிட்டா. අක්කත් බැන්දා. அக்காவும் திருமணம் முடிச்சா. මං තනියම අනේ ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன். මට කවුරුත් නැහැ. எனக்கு யாரும் இல்லை. අහගෙන ඉන්න ගෑනු ළමයා இதை கேட்டுக்கிறது இந்த பொம்பளை පේනවද ඔයගලන්ට? මං තමයි ගෑනු ළමයා. யாரும் பொம்பளை பிள்ளை. දැන් මේ අහන් ඉන්නවා දැන්. இவ கேட்டுக்கிட்டே இருக்கிறா. අරයා කියනවා මගේ අම්මා තාත්තා නැහැ. அவன் சொல்றான் அம்மா அப்பா எல்லாம் செத்து போச்சு. දැන් අම්මා මැරුණා. அம்மா செத்து போச்சு.
ඒ අවුරුද්දෙම තාත්තා මැරුණා. அதே வருஷத்துல அப்பாவும் செத்து போனான். අයියා පිටරට ගියා. அப்பா அண்ணா வெளிநாட்டு போயிட்டான். අක්කා බැන්දා. அக்கா கல்யாணம் கட்டிட்டான். මට කවුරුත් නැහැ. எனக்கு யாரும் இல்லை. මං ඉන්නකන් එහෙම කියන්න එපා. நான் இருக்கும் வரையில் அப்படி சொல்லாதே. දැන් අර මේක තමා මේක මොනවා වගේද? இது என்ன மாதிரி இருக்கு? සර්පයා දෂ්ට කරන්නේ එහෙමනේ. சர்ப்பம் தீண்டு கடிக்கும். අනුකම්පාවෙන් ඇතිවෙන ලැදියාව සර්ප දෂ්ටය වගේ. அனுதாபத்தினாலே உண்டாகுகிற அன்பு சர்ப்பம் கொட்டுவது போல அல்லது கடிப்பது போல. කොහොම තේද පිරිමියෙකුට ලස්සන ගෑනු ළමෙක් ෂුස් ගාලා ඇල්ලුවොත්. දැන් ඔය අල්ලන්න මාව මන් තමයි අර இப்போ පිරිමියා. ஒரு ஆம்பளை பொடியான ஒரு பொம்பளை பிள்ளை டக்குன்னு தொட்டா அது வரும் பாட்டு. පාට මීදුංගලලා අර පේන කන්දේ. දැන් වැඩේ තියෙන්නේ මේ මෙතන ලවක් නැහැ. ආදරයක් නැහැ. இங்கே அன்பு இல்லை. අනුකම්පාව ලව් වෙලා. இந்த அனுதாபம் காதலாக மாறிவிட்டது. මාර වැඩේ කියන්නේ මොන් කසාදත් බඳිනවා. பொறுத்த வேலை என்னன்னு சொன்னா இவன் கல்யாணம் முடிக்கிறார்கள். බැන්දායෙන් පස්සේ තමයි බොලන් බන්නේ. திருமணம் முடித்த பின்புதான் விஷயமே வெளியே வரும். කිසිම ආදරයක් නැහැ මෙතන. இங்க உண்மையான அன்பே கிடையாது. අනුකම්පාවෙන් ලව් කරලා වැටෙන උන් හොගාලා ඉන්නවාද? இன்றைக்கு அனுதாபத்திலே காதலிலே விழுந்து அதிலே திளைத்து விளைத்து போன அநேகர் உண்டு. පාස්ටර්ස්ලාට අනුකම්පාව වෙනවා ඇදහිලිවන්තයින්. பாச்சர்மாருக்கு விசுவாசிகிட்ட அங்கே அனுதாப அலை வருகிறது. සිස්ටර් කෙනෙක් කෝල් කරලා කියනවා. ஐயோ சிஸ்டர் ஒரு கால் பண்ணி சொல்லுவா. පාස්ටර්ද කතා කරන්නේ. பாச்சரா கதைக்கிறீங்க? ඔව් සිස්ටර් මොකක්ද කාරණේ? ஆமா சிஸ்டர் என்ன பிரச்சனை சொல்லுங்க. මේ පාස්ටර්ට මං කරදරයක්ද? ஐயோ பாச்சர் உங்களுக்கு நான் தொல்லை கொடுக்கிறேனா? නෑ සිස්ටර්. இல்ல இல்ல சிஸ்டர். ඔව් කරදරයක් කියලා කියන්න බෑනේ. ஆமா பிரச்சனை நீ தொல்லதான்னு சொல்ல முடியாது. නෑ සිස්ටර්. இல்ல சிஸ்டர். පාස්ටර් විනාඩි 5ක් මට දෙනවද? 5 நிமிஷம் தருவீங்களா பாஸ்டர்? ඒ වගේ කතා කරන්නේ උන්ට පාස්ටර් ගජේන්ද්‍ර නොයාටත් මං කියනවා. இப்படிப்பட்ட கதை கதைக்கிறோம் பாஸ்டர் சுரேஷ், நான் உங்களுக்கு சொல்றேன். අර විනාඩි 5 ඔයා දුන්නද? அந்த 5 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்களோ ඔයාගේ අනාගත සේවයම හොම්බෙන් යනවා. உங்களுடைய எதிர்கால ஊழியமே நாசமா போடும். ඒ විනාඩි 5 ඕකි කියන්න යනවා. அந்த 5 நிமிஷத்துல இந்த பொம்பளை சொல்ல போகுது ඒකි මාරා හිංසකයිලු. அது சரியான அப்பாவியா, මාර අවංකයිලු. சரியான உண்மை பேசுறாளா, මාර හොඳ ගෘහණියක්ලු. ஐயோ நல்ல ஒரு குடும்ப பெண்ணா. හැබැයි ස්වාමි පුරුෂයා ඉන්නවා නේද? ஆனா அந்த புருஷன் இருக்கிறானே වල් ඌරෙක්ලු. அவன் காட்டு பண்டியா. හිතක් පපුවක් නැති දරුණු යකෙක්ලු. அவன் இருதயம் இல்லாத சிந்தனை இல்லாத ஒரு பிசாசு என்று சொல்லுவான். දැන් පාස්ටර්ට අනුකම්පාව. பாஸ்டருக்கு அனுதாபம். පාස්ටර් කියයි සිස්ටර් මේවා ෆෝන් එකේ කතා කරන්න බෑ සිස්ටර්. එදා නම් මුගේ ගෑණි ඇවිත් යනවනේ. ඒ නිසා මට කරදරයක්. பாஸ்டர் இப்ப சொல்லுவார் அந்த பொம்பளைக்கு, சிஸ்டர் இத போன்ல பேச முடியாது. ஏன்னா பாஸ்டர் பொம்பளை வந்து பார்த்து போ. මං ඉන්නම් සිස්ටර්. நான் வாரேன் சிஸ்டர், நான் வாரேன். මම බයිසිකල් අරගෙන තනියම යනවා. இவன் காட்டு பண்டி மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு தனியா போவான். එහෙට ගියාම ඒ ගෑණි අඬනවා පාස්ටර්. එයා පාස්ටර් එනවා කිව්වම එයා ලිප්ස්ටික්ස් එහෙම ගාලා, රොස් එහෙම දාලා, සැන්ට් එහෙම ගාගෙන චූන් එකේ ඉන්නවා පාස්ටර් එනවා. යෙසබෙල්. பாஸ்டர் வர போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த பொம்பளை என்ன செய்வான், காலை ஓவலாம் கழுவி லிப்டிக்ஸ் எல்லாம் அடிச்சு ஆக ஷர்ட் எல்லாம் அடிச்சு பாடிவா வலிக்கிட்டு நிப்பா யெசபேல். අන්න දැන් පාස්ටර් ගියාම එයා කතාව කියනකොට අඬනවා. பாஸ்டர் போனதும் கதையை சொல்லி அழுகுறா. පාස්ටර් ළඟට ගිහිල්ලා பாஸ்டர் கிட்ட போய் එයාව සනසනවා. அவரை தவத்த ஆறுதல் படுத்துறார். ஆறுதல் සනස. ஆறுதல். ඊට ඉවරයි කෙල වුණා. முடிஞ்சது கதை கந்தல். මුන් දෙන්න පැනලා යනවා. இவர் 2 பேரும் ஓடி போய்வான். අනුකම්පාව. அனுதாபம். අනුකම්පාව ඕනේ, ආදරය ඕනේ, ඒ දෙක වෙනයි. அனுதாபம் வேண்டும், அன்பு வேண்டும். இது ரெண்டும் ඒ வேறு. ගැන වෙන දේශනාවක් මං කරන්න. அதை குறித்து வேறு பிரசங்கம் செய்கிறேன். ඒ නිසා අදත් යෙෂබෙල්ගේ ආත්මය අනුකම්පාව ව්‍යාජ ලෙස සභාව තුළට ගෙනල්ලා. ஆகவே இன்றைக்கும் யெசபேல் அனுதாபத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். සමහර අඹුසැමි යුවල් சில தம்பதிகள் අනුකම්පාව නිසා සමහර අයව ගෙදර ගෙනල්ලා කාමරයක් දීලා තියාගන්නවා. யாருக்காவது அனுதாபத்தை காண்பிக்கிறதுனால அவர்களை வீட்டில் இருக்கிற வீட்டில கொண்டு வந்து அறையை கொடுத்து வைக்கிறார்கள். විශාල ප්‍රශ්න.
பாரிய பெரும் பிரச்சனை. නිසා පරිස්සමෙන් ඉන්න ඕනේ. எச்சரிக்கையாயிருங்கள். අනුකම්පාව වැරදි දෙයක් නෙවෙයි. அனுதாபம் தவறான ஒன்று அல்ல. නමුත් අනුකම්පාවෙන් ආදරය ඇති වෙන්නේ නැහැ. ஆனால் அனுதாபத்தினாலே மெய்யான அன்பு வராது. අනුකම්පාවෙන් ආදරය නිපදවන එක යෂබෙල් යකා. அனுதாபத்தை வைத்து அந்த இடத்திலே அன்பை உருவாக்குவது யெசபேல் பிசாசு. ඒ වගේ තමාර අන්තික්‍රිස්තුස් වැඩ කරන්න යනවා. அப்படித்தான் அந்தி கிறிஸ்து செயல்பட போகிறான். ව්‍යාජ අනුකම්පා පෙන්නලා மாயமாலமான பொய்யான அனுதாபத்தை காண்பித்து ඔගොල්ලන්ගේ රට දියුණු කරන්නම් කියලා රට තුලට රිංගලා உங்கள் தேசத்தை நான் அபிவிருத்தி செய்ய போகிறேன் என்ற போர்வையிலே வந்து රටම අල්ල ගන්නවා. தேசத்தையே ஆக்கிரமிப்பான். ඉතින් ඒ යක්ෂයා ගැන ඒ අන්තික්‍රිස්තුස් ගැන බොහෝ දේවල් මම ඊළඟ පාර උගන්වන්නම්. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து வரும் நாட்களிலே அநேக காரியங்களை நான் சொல்லி தர போகிறேன். අපි 13 එක විතරයි අපි කියුවේ. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை தான் நாம் பார்த்தோம். ලබන පාර දෙවෙනි පදේ ඉඳන් අපි බලන්න යනවා. வருகிற வாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமாக. දෙවියන් වහන්සේ අපට ආශිර්වාද කරන සේක්වා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். බොහෝ දේවල් අද ඉගෙනුවා. அநேக காரியங்களை இன்று கற்றுக் கொடுத்தோம். සමහර ඒවා ඔයගොල්ලන්ට තේරෙන්න අමාරු ඇති. சில வேளைகளை புரிந்து கொள்ள உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ලෝක ඉතිහාසයේ බටහිර ලෝකයේ වෙන දේවල් ගොඩක් මම කතා කරා. உலக சரித்திரத்திலே மேற்கத்தைய நாடுகளில் நடந்த சம்பவங்கள் அனைவற்றை நான் கலந்து சொன்னேன். තේරෙන්නේ නැති ඒවා නැවත නැවත බලලා සටහන් ලියාගෙන මං කියන ඒවා ඔක්කොම ඇත්තද නැත්තද කියලා පොඩ්ඩක් පරිගණකයේ හරහා පොඩ්ඩක් බලලා හොයලා හරි දේ අන්තර්ගත කරගන්න. விளங்காதவற்றை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக இந்த செய்திகளை பார்த்து குறிப்புகளை எடுத்து அதை நீங்கள் கணினியின் மூலமாக அதை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தி முயற்சி செய்யுங்கள். අද වෙන දේවල් එදා දෙවියන්වහන්සේ පෙන්නලා ඉවරයි. இன்று நடக்கிறவைகளை தேவன் அன்று காண்பித்து விட்டார். දෙවියන්වහන්සේ අපට ආශිර්වාද කරන සේක්වා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆமென்.